இப்பொழுது கூட நம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். நம் மத்தியில் கூட வந்திருக்கிற பாஸ்டர் எஸ்ஜே ஆமோஸ் கிறிஸ்டோபர் ஐயா, த சர்ச் அட் அரக்கோணம் பகுதியிலே மையமாக கொண்ட ஒரு பெரிய மாநகரத்தில் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிற ஐயா, எனக்கு அறிமுகம் செய்த பாஸ்டர் கௌரிக்குமார் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் கூட நன்றி செலுத்துகிறேன். ஐயாவை சந்திக்கும் போதே அநேக காரியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாய் கர்த்தர் எனக்கு உதவி பாராட்டினார். அப்பொழுதே நான் நினைத்தேன், கர்த்தருக்கு சித்தமானால் ஐயாவை இந்த இடத்துல நாம் கொண்டு வர வேண்டும், அவருடைய வார்த்தை அநேகர் மத்தியில் புறப்பட்டு சேர வேண்டும் என்று. அப்படியாய் தேவன் எனக்கு அதற்கு கிருபை தந்தார். அவருக்காகவும் அவரோடு வந்திருக்கிற அனைவருக்காகவும் கிரைஸ்டின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக நம் மத்தியில் இருக்கிற எஸ்ரோன் ஐயா அவர்கள் ஜெபித்து இதை ஐயா கிட்ட கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்மை சிருஷ்டித்த சர்வ சிருஷ்டிகரிடத்திலே நம்முடைய தலைகளை தாழ்த்தி இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிக்கலாம். Praise the Lord Jesus, praise the Lord Jesus, praise the Lord Jesus, praise the Lord Jesus, praise the Lord Jesus. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, தேவரீர் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எவ்வளவு மகத்தானவர் என்பதை எங்களுக்கு காண்பிக்கும்படி, நீர் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த சர்வ சிருஷ்டிகர் என்பதை எங்கள் மத்தியில் ஆண்டவரே இப்போதும் நீர் கடந்து வந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கிறபடினால ஆண்டவரே, இந்த ஆராதனையை நாங்கள் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து உமக்கு நாங்கள் துதிகன மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாகிய கர்த்தர் ஐயா, நீர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர் ஐயா ராஜாவே. காலங்கள் தோறும் நீர் ஆண்டவரே கர்த்தாவே பங்கு பங்காகவும் வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன். இதோ அந்த கடைசி நாட்களிலும் கூட பிதாவே, நீர் ஆண்டவரே தேவகுமாரன் மூலமாய் திருவுளம் பற்றியிருக்கிறீர் என்று உம்முடைய வார்த்தை உரைக்கிறது. அவ்விதமாகவே ஆண்டவரே இந்த ஆராதனையிலும் கூட ராஜாவே, இதோ ஒரு சிறு கூட்ட மக்களாக கூடியிருக்கிற எங்கள் மத்தியில் ஆண்டவரே மகத்தான தேவன் உம்முடைய வல்லமையில் வெளிப்படும்படியாக ஆண்டவரே 1 தெசலோனிக்கர் 1:5 சொல்லப்பட்டபடி ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் ஆண்டவரே இதோ வல்லமையோடும் பரிசுத்த ஆவியினுடைய முழு நிச்சயத்தோடும் எங்கள் மத்தியில் ஆண்டவரே வெளிப்படும்படியாக நீர் எங்கள் மத்தியில் கடந்து வந்து ஆண்டவரே இதோ பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து பேசுவார் என்று சொல்லப்பட்ட உம்முடைய வார்த்தையை எங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது நினைந்தருளி உம்முடைய ஊழியக்காரரை நீர் அபிஷேகித்து ஆண்டவரே அவரை அபிஷேகித்து அவர் மூலமாய் பேசுகிற தேவன் தாமே இதோ எங்களுக்குள்ளாக வந்து ஆண்டவரே எங்கள் காதுகளையும் எங்கள் இருதயங்களையும் கூட நீர் விருத்த சேதனம் செய்து எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவிலே வந்து தங்கும்படி கர்த்தர் நீர் காரியங்களை வாய்க்க செய்யும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை உம்முடைய ஆடுகளாய் வைத்திருக்கிறபடினால உமக்கு கோடா கோடியாய் நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் துதியையும் கனத்தையும் மகிமையை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்தை நீர் ஆண்டவரே உம்முடைய கட்டுக்குள்ளே எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நீர் உம்முடைய ஷெக்கினா மகிமையினால இந்த இடத்தை நிரப்பி ஆண்டவரே தேவரீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் இயற்கைக்கு மேம்பட்ட தேவன், நீர் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர் அப்பா. நீர்தான் ஆண்டவரே எங்களுக்காக உம்மை ஆண்டவரே இதோ ராஜாவே உம்முடைய மகத்துவத்தை உம்முடைய மகிமையை திறந்து ஆண்டவரே எங்களை மீட்டு கொள்ளும்படியாக நீர் மனிதனாக இறங்கி வந்து ராஜாவே நீர் அந்த கல்வாரியில் அடிக்கப்படும்படி ஆண்டவரே நொறுக்கப்படும்படியாக ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்து உம்முடைய விலையேற பெற்ற ஆண்டவரே ரத்தத்தை எங்களுக்காக கிரயமாக செலுத்தியிருக்கிறீர். எங்களுக்காக செலுத்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக இதோ இந்த வேலையில் உம்முடைய பாதத்தை அணுகி நாங்கள் செபிக்கிறோம். தேவரீர் ஆண்டவரே ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறபடி நீர் எங்களுக்காக உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி விட்டீர் ஐயா. நீர் எங்களை மீட்டு கொண்டீர் ஆண்டவரே. நாங்கள் அதற்கு நன்றி செலுத்தும்படி இந்த ஆண்டவரே இந்த ஆராதனையை நீர் உம்முடைய கட்டுக்குள்ளா எடுத்து உம்முடைய ஊழியக்காரரை முற்றிலுமாக அபிஷேகித்து தேவரீர் ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது ஐயா. எதற்காக? அடிக்கப்படுவதற்காக, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி ராஜாவே நீர் பலியானீர் ஆண்டவரே இயேசுவே. இப்பொழுது நீ அந்த வார்த்தை எங்கள் மீது ஆண்டவரே புறப்பட்டு வரும்போது அந்த வார்த்தையிலே ரத்தம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த வார்த்தை தான் மாம்சமாக்கி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டது என்பதை எங்களுக்கு நீர் ஆண்டவரே காண்பித்திருக்கிறீர். இந்த வேலையை ஆசீர்வதியும். உம்முடைய ஊழிய பேசுகிற உம்முடைய ஊழியக்காரரை முற்றுமுடிய நீர் உம்முடைய கட்டுக்குள்ளா எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஆராதனை வந்த எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக்கி தாரும்.
நாங்கள் ஆண்டவரே அநேகராய் இல்லை, சிறிய கூட்டமாக இருக்கிறபடினாலே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் கடந்து வந்து இந்த ஆராதனை ஆசீர்வதித்து வந்த எங்களை ஆண்டவரே அதிகமாய் ஆசீர்வதித்து அனுப்பும்படி இந்த ஆராதனை உம்முடைய பாதத்திலே எங்களுக்காக அடிக்கப்பட்டு காயமேற்ற அந்த பாத தண்டையில் நாங்கள் இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ராஜா. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தான் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே இதோ தேவரீர் எங்கள் ஒவ்வொரு அவருடைய ஆத்மாவையும் ஆண்டவரையுடைய பாதத்தில் வைக்கிறோம். உம்முடைய கட்டுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளும். நீர் ஆசீர்வதியும். எல்லா துதிகான மகத்துவத்தையும் எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். என்னுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்ன இயேசுவின் உன்னத நாமத்தின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தயவு கூர்ந்து எல்லாரும் வாய் திறந்து சொல்லணும். நாம் இங்கே நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். மௌனமாக இருக்க வேண்டாம். நீங்கள் அல்லேலூயா ஆமென் என்று சொல்லலாம். ஆகவே நான் சிறு பாடலை நான் நடத்தி பிறகு நான் கடந்து போக விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடலையே நான் பாட விரும்புகிறேன். எல்லோரும் என்னோடு சேர்ந்து உங்கள் கரங்களை தட்டி நீங்கள் ஆராதிக்கலாம். என்னுடைய பேர் ஆமோஸ் கிறிஸ்டோபர். ஏறக்குறைய 31 வருடமாக இந்த ஊழியக்காலத்தில் நான் இருக்கிறேன். நான் ரயில்வேல வேலை செய்து ரிட்டையர்ட் ஆனேன். ரயில்வேல ஜேயா இருந்து ரிட்டையர்ட் ஆனேன். எனக்கு 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், ஒரு பையன். 3 பேருக்குமே நான் வேலையில் இருக்கும் பொழுது விவாகம் பண்ணிட்டேன். ஆகவே கர்த்தர் என்னை அருமையாக வழி நடத்தினார். இந்த ஊழியத்தில் நான் வேதத்தில் வார்த்தையில் மிகவும் கண்டிப்புள்ளவன். பைபிள் இப்படி சொல்லுச்சுன்னா நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுக்கு ஆமேன்னு சொல்லணும். எனக்கு இல்லை, நான் உங்களை போல் ஒரு மனிதன். எனக்கு இல்லை, ஆண்டவருக்கு. தேவன் வார்த்தையின் ரூபத்தில் இருக்கிறார். சரிங்களா? ஆவியானவர் என்னவா இருக்கிறார்? வார்த்தையாக இருக்கிறார். ஆகவே வார்த்தை என்ன சொன்னதோ உங்களுக்கு அதை நீங்கள் படிச்சிருக்கலாம், இல்லை படிக்காமல் இருக்கலாம், அல்லது அதை உங்களுக்கு அதை பற்றி தெரியாமலேயே நீங்கள் சில காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நான் உங்களிடத்தில் கொண்டு வரும்போது அதுக்கு அப்படியே நீங்கள் ஆமேன்னு சொல்லணும். எனக்கு சொல்ல வேண்டாம், என் வார்த்தைக்கு சொல்ல வேண்டாம், தேவனுடைய வார்த்தைக்கு சொல்லுங்கள். வார்த்தை தான் முக்கியமானது. வேத வாக்கியம் சொல்கிறது 138வது சங்கீதத்தை வாசிக்கிற போது தேவன் தன்னுடைய சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் வார்த்தையை மையப்படுத்தியிருக்கிறார். ஆகவே வார்த்தை தான் முக்கியமானது. வார்த்தை இல்லாமல் நீங்கள் தேவனை அணுக வேண்டுமானால், சபையின் ஒழுங்கு இருக்க வேண்டுமானால் வார்த்தையின் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும். வார்த்தை எடுத்து தூர வச்சுட்டு மனித அடிப்படையில், மனித யோசனையின் அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடாது. அப்படி செய்தீங்கன்னா அது அவிசுவாசம் அல்லது அந்தி கிறிஸ்துவனுடைய ஊழியம். ஆகவே உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், இன்றைக்கு உலகத்தில் கிறிஸ்துவின் ஊழியம் இருக்கிறது, அந்தி கிறிஸ்துவின் ஊழியம் இருக்கிறது. இது ரெண்டுத்துக்குமே உங்களால் வேறுபாடை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மத்திய 24:24 இயேசு என்ன சொல்கிறார்? அநேக கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்ச்சிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். இது நடப்பதற்கு முன்னதாகவே நான் சொல்லிட்டேன்னு சொல்கிறார். ஆகவே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்தி கிறிஸ்து என்பவன் பாருங்கள், பைபிளை மாற்றி பேச மாட்டான். பைபிளில் இருக்கிற வசனத்தில் உள்ள ஒன்றத்தை சேர்ப்பான், அதுலேருந்து ஒன்றத்தை எடுப்பான், அவ்வளோதான். இது உங்களுக்கு தெரியவே தெரியாது. கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் இடைவெளி எவ்வளோ தெரியுமா? உங்களுடைய முடிய அளவு தான். ஆகவே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? என்கிட்ட பரிசுத்த நீங்கள் சொல்லிப்பீங்க. பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் என்னவாக இருப்பீங்க நான் பின்னாடி வரும்போது சொல்லுவேன். அப்படி பரிசுத்த ஆவி என்பவர் தேவன், தேவனுடைய ரூபம், ஆவியின் ரூபம் என்று இயேசு கூறினார் இல்லையா? மத்தேயு 4:24 வாசிக்கிற போது தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்போ பிதாவாகிய தேவனுடைய ரூபம் ஆவியின் ரூபம். இஸ் இன் ஸ்பிரிட் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் ஸ்பிரிட். அந்த ஆவியானவர் மனிதனாக மாறினார் என்று பைபிள் சொல்லுகிறது. தேவன் மனிதனானார். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனது, அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்போது இவையெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் இதை புரியாமல் இருந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு நீங்கள் என்னை போல் இந்த இடத்துல எத்தனையோ பேர் பேசுகிறத கேட்டிருக்கலாம். அவர்களுக்கும் எனக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் வார்த்தையிலிருந்து மட்டும்தான் பேசுவேன். பைபிளை தாண்டி நான் பேசுனா நீங்கள் தாராளமாக என்னை அப்போஸ் பண்ணலாம். நான் பைபிளிலிருந்து பேசும் பொழுது
நீங்கள் அதற்கு ஒன்றுமே சொல்லக்கூடாது. ஆமேன் அல்லேலூயா 2 தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுக்காக நிற்கிறோம். ஆகவே தேவன் என்ன சொல்கிறாரோ அதை தான் நாம் செய்யணும். அதை மிஞ்சி செய்யக்கூடாது. மனித அறிவு பெரியதல்ல, தேவன் தான் பெரியவர். மனித அறிவு குறைவுள்ளது, அது எதையுமே பெரிய அளவில் புரிந்து கொள்ள முடியாது. இந்த பைபிளை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது, யாராலும். ஆகவே தான் பாருங்கள், பைபிளை புரிந்து கொள்ள முடியல என்பதற்காக தான் பைபிள் காலேஜ் இருக்குது. பாருங்கள், முஸ்லீம்களுக்கு பைபிள் காலேஜ் இல்லை, இந்துக்களுக்கு இல்லை, ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த பைபிள் புரியல. ஆகவே புரிந்து கொள்ளலான்ட்டு பைபிள் காலேஜ் போனீங்க, அங்கே ஒன்றுமே இல்லாத வெளியே வரும். பைபிள் காலேஜ் போனவங்களுக்கு தெரியும், ஒன்றுமே கிடையாது, அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. இந்த பைபிளை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் தான் வெளிப்படுத்தி தரணும். எந்த ஒரு பெரிய படிப்பாளி பிலாசபர் அவங்கெல்லாம் இதெல்லாம் பைபிளெலாம் படிச்செல்லாம் புரிஞ்சிக்க முடியாது, தப்பாக தான் சொல்லுவாங்க. ரைட், நான் பேசும்போது உங்களுக்கு புரிய வரும். நான் ஒரு வேகாக ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக நான் பேசிட்டேன். நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறையில் இருக்கிற இந்த பாடலை பாடும்போது கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே. பாடுவோம், எல்லாரும் சந்தோஷத்தோடு பாடுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற விதத்தில் பாடுவோம். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். பாடுங்க, எல்லாரும் வாய் திறந்து பாடுங்க. அவர் சேட்டையின் கீழடை காலம் போகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை காலம் போகவே தாம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்பத்தையோ மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பாடுவோம், எல்லாருமாக கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடுவோம், உதடுகளினால் அல்ல, இருதயத்திலிருந்து பாடுவோம்.
இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்த நின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் உள்ளத்திலிருந்து பாடுவோம். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் ஐந்தாம் அதிகாரம், ரெவலேஷன் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 நான் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். அன்றியும் உள்ளும் நல்லா கவனிக்கணும், பைபிள் நல்லா கவனிங்க. என்ன எழுதிக்குதுன்னு பாருங்கள். நான் அப்படி தான் அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட அதை வெளிப்படுத்தி தருவேன் பாருங்கள். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு பாருங்கள், உள்ளேயும் வெளியேயும் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். உள்ளும் புறம்பும், நான் ஆங்கில பைபிளில் சேர்த்து நான் வாசிக்கிறேன். உள்ளேயும் வெளியேயும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். நல்லா கவனிங்க. வலது கரம் என்றால் நாட் எ ரைட் ஹேண்ட். வலது கரம் என்றால் தேவனுடைய வல்லமை என்று அர்த்தம். வலது கரம் என்பது வலது ரைட் ஹேண்ட் என்று எண்ண வேண்டாம், சோத்து கை என்று எண்ண வேண்டாம், அவருடைய வல்லமைன்னு அர்த்தம். அவருடைய வல்லமையிலே இந்த புஸ்தகம் இருந்தது. புஸ்தகத்தை திறக்கவும், நல்லா கவனிக்க வேண்டும், புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். இப்போது நான் வாசித்து கொண்டிருக்கிற பகுதி பரலோகத்தில். யோவான் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார். அப்படியே கொஞ்சம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை திருப்புங்க. இப்போ நீங்கள் படிக்கிற இந்த புத்தகம், இந்த வர்த்தமானங்கள் மகிமையின் தேசத்தில் நடந்த சம்பவம். அதனால தான் நிறைய பேர் தெரியல. பாருங்கள், 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காலம் போல என்னுடனே பேச கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியதில் உனக்கு காண்பிப்பேன் என்று விளங்குது. இப்போ நான் படிக்கிற இந்த வேத வாக்கியம் மகிமையின் தேசத்தில் நடக்கிற சம்பவம், பூமியில் இல்லை. இதை முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்கள். ஆகவே பரலோகத்தில் யோவான் நின்று கொண்டிருக்கிறார். பிதாவினுடைய கரத்தில் அந்த 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்ட புஸ்தகம் அவருடைய கரத்தில் என்றால் அவருடைய வல்லமையில் அந்த புஸ்தகம் இருக்கிறது. அடுத்த 2வது வசனத்தில் மறுபடியும் வாசிக்கிறோம் பாருங்கள். புஸ்தகத்தை திறக்கவும்
அதாவது பிதாவிடத்திலிருந்து போய் புஸ்தகத்தை வாங்கி அதை திறக்கவும், அந்த முத்திரைகளை உடைக்கவும், திறக்கவும், அதன் முத்திரைகள் உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள தூதனையும் கண்டேன். அங்கே தூதன் சொல்கிறார், பிதாவுடைய கரத்தில் புஸ்தகத்தை வாங்கி அந்த 7 முத்திரைகளை உடைத்து அதை திறக்கிறவன் யார் என்று கேட்குறார். பாருங்கள், நல்லா இப்போ கவனிங்க. வானத்திலாவது, இப்போ பரலோகத்திலேயே வானத்திலாவது, பூமியிலாவது, பூமியின் கீழாவது, அப்போது பரலோகம், பூமி, அதன் கீழே பாதாளம், நரகம், 3 இடத்துல எந்த மனுஷனும் இந்த புஸ்தகத்தை வாங்கி படிக்க முடியாது. இதை வாங்கவும் ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. அப்பொழுது மூப்பரில் ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். பரலோகத்தில் அழையெல்லாம் கிடையாது. ஆனால் இவர் பெரிய வருத்தப்படுகிறார். இந்த புஸ்தகத்தை வாங்கணும், முத்திரைகளை உடைக்கணும், மனிதர்களுக்கு கொடுக்கணும், இல்லை என்றால் அந்த சராசரமே அழிந்து போகும். அவ்வளவு வல்லமையுள்ள ஒரு புத்தகம் தான் பிதாவுடைய கரத்தில் இருக்கிறது. அதை யாரும் வாங்கலை, திறக்கலை, படிக்கலை, நீங்கள் தெரிஞ்சுக்கலைன்னா மொத்தமே அழிந்து போகும். வானமும் பூமியும் ஒரு பாயை போல் சுருட்டப்பட்டு ஒன்றுமே அழிந்து போகும், எதுவுமே நிலை நிற்காது. அப்படியானால் அந்த புஸ்தகத்தினுடைய மகிமை, வல்லமை என்ன என்று பாருங்கள். அந்த புஸ்தகம் யாருக்கு? மனிதனுக்கு தான். ஆனால் மனிதன் பரலோகத்தில் இருக்கிற மனுஷனும் அதை போய் வாங்கி படிக்க முடியல, பூமியில் இருக்கிற மனுஷனும் வாங்கி படிக்க முடியல. ஆகவே தான் வெளிப்படுத்த விஷயம் யாருக்கும் தெரியல. பூமிக்கு கீழே இருக்கிற மனுஷனும் வாங்கி படிக்க முடியல. அப்போ உங்களுக்கு எப்படி தெரியுன்னு கேட்குறீங்களா? அதே நான் பைபிளிலே காமிக்கிறேன் பாருங்கள். 5வது வசனம். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். பிதாவுடைய கரத்தில் அந்த புஸ்தகத்தை வாங்கி அதை முத்திரைகளை உடைத்து வெளிப்படுத்த தரக்கூடிய ஒரே ஒருவர் சிங்க, யூதா கோத்திர சிங்க யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேறு யாருக்கும் தெரியாது. சரிங்களா? இதை யாராவது பேசுனா அவங்க தப்பாக பேசுகிறாங்க, சரியானபடி பேச முடியாது. இது நாம் இப்போ சரியாக பேச நம்ம கர்த்தர் உதவி செய்வாராக. எப்படின்னு பார்க்கலாம். எப்படி நமக்கு கொடுக்குறாரா இல்லையா, அது நம்மக்கிட்ட வந்திருக்குதா இல்லையா, நம்ம அதையும் உங்களுக்கு இந்த வேதத்திலேருந்தே காமிக்க விரும்புகிறேன். அப்பொழுது 6வது வசனம் பாருங்கள். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளே ஆம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற வலது கரத்தில் அந்த புஸ்தகத்தை தமிழில் வாங்கினார்னு இருக்கும், ஆங்கிலத்தில் எடுத்தார்னு இருக்கும். டுக் த புக் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆகவே அதை எடுக்கிறார். அந்த புஸ்தகத்தை வாங்கி அவர் வாங்கின போது, நல்லா கவனிங்க, இப்போ தான் ரொம்ப அதிகமாக நீங்கள் கவனிங்க பைபிளில் இந்த புஸ்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் என்றால் யார் நமக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்து. இதை வாங்கி அவர் உடைக்கிற போது என்ன நடக்குது பாருங்கள். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவானுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியார் முன்பாக வணக்கமாய் விழுந்து, அந்த புஸ்தகத்துடைய மதிப்பு மரியாதை பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கீழே விழுந்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, அடுத்தது பாருங்கள். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. மீட்பு இரத்தத்தினால் தான் உண்டு. நீங்கள் இரத்தத்தால் கழுவப்படாமல் நீங்கள் மீட்கப்பட முடியாது. நீங்கள் மீட்கப்படாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியில் அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அந்த புஸ்தகத்தை வாங்கின பிறகு இது நடக்குது. அதனால இது நடக்கலை. அப்போ அவர் புஸ்தகத்தை வாங்கினா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. யாருக்கெல்லாம் சந்தோஷம் பாருங்கள். அடுத்த வருஷம் வந்து போங்க. பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பொருளையும் சூழ்ந்திருந்த அநேக தூதருடைய சத்தத்தை கேட்டேன். அவர்கள் இலக்கம் 10,000 1000 இருந்தது. இவங்க யாருன்றதை நான் சொல்ல வருகிறேன். ஆனால் இது எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நேரம் இல்லை. நேரம் கொடுத்தா நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு லைனை கூட உங்களுக்கு விவரித்து காண்பிக்க வேண்டும். அவர்களும் மகா சத்தமிட்டு
அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறீர் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் இருக்க அடங்கியுள்ள வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். புரியுதுங்களா? இந்த புஸ்தகத்தின் மதிப்பு, கனம், வல்லமை என்பது பரலோகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும், சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் இந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு வணக்கமாக விழுந்து வணங்கினேன். இப்போ மனிதர்கள் என்ன இதை விட அதிகமாக நீங்கள் செய்யணும். முக்கியமாக கிறிஸ்தவர்கள் அதிகமாக செய்யணும். என்ன இது? என்ன அந்த முத்திரை? அவர் என்ன உடைத்தார்? அது உள்ள என்ன இருக்குது? அடுத்த அதிகாரத்துக்கு போங்க. ஆட்டுக்குட்டியான இப்போ இதெல்லாம் எங்கே நடக்குது? பரலோகத்தில் நடக்குது. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவங்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடியும் முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இப்படி காணக்கூடாத, புரிந்து கொள்ள முடியாத இந்த ரகசியமான இந்த சம்பவங்கள், இந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி கிடைத்ததுன்னு வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துக்கு போங்க. ரெவலேஷன் புத்தகம் சாப்டர் 10 முதலிருந்தே 6 வசனங்களை வாசிக்கிறேன். இப்போ கவனிங்க. அது நல்லா கவனிக்க வேண்டும். 5ஆம் அதிகாரத்தில் மூடப்பட்டு 7 முத்திரையால் முத்திரைக்கப்பட்ட புஸ்தகம் இப்போது ஆட்டுக்குட்டியாரோட கையில் வந்துடுச்சு. இப்போ ஆட்டுக்குட்டியான முத்திரையில் உடைக்கிறார். உடைச்சி உள்ளகத்தை என்னது வந்து பார்க்க சொல்கிறார். யோவான் வந்து எட்டி பார்க்குறான். அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்குறான் இல்லைங்களா? இப்போது அதை மூடப்பட்ட புஸ்தகம் திறக்கப்பட்ட புஸ்தகமாக இப்போ ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் வந்துச்சு. அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். 10ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், முதல் வசனத்திலேருந்து. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. அப்போ யார் இவர்? இயேசு கிறிஸ்து. இப்போ இவரை ஏன் தூதன் சொல்லிச்சேன்னா, ஒரு தூது அவரே கொண்டு வர்றார். இப்போ ஒரு தூது கொண்டு வருவதனால அவர் தூதன் என்று அழைக்கப்படுகிறார். தூதனானவர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் யார் என்பதை விளக்கமாக சொல்லப்பட்டது இல்லைங்களா? மேகத்தை அவர் உடுப்பாக உடுத்தி கொண்டு இருந்தார் என்றும், அவர் முகம் சூரியனை போல இருந்தது. வேறு யாருக்கும் அப்படி இருக்காது. தட்ஸ் காட், தட்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போது மூடப்பட்ட புஸ்தகத்தை திறக்கப்பட்ட புஸ்தகம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு? பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறார். பாருங்கள், திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவர் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் முழங்கினது. 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, கவனிக்க வேண்டும், இந்த ரகசியம் மாத்திரம் வெளிப்பட்டுச்சுன்னா, கொஞ்சம் தண்ணி கொடுங்க, அவங்களுக்கு தண்ணி குடிங்க, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. இனி காலம் செல்லாது. இந்த ரகசியம் வெளிப்பட்டு விட்டால் இனிமே காலம் இருக்காது, உலகம் இருக்காது, உலகம் அழிந்து போகும். இனி காலம் செல்லாது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாக அறிவித்தபடி, பாருங்கள், ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் என்ன எழுதியிருக்கிறதோ அதன்படி 7ஆம் தூதருடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஓதப் போகிறது போது தேவ ரகசியம் நிறைவேறும். அவர் என்ன செய்கிறாரு? அந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து 7ஆவது தூதன் கையில் கொடுத்துட்டார். இப்போ அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். சரிங்களா? எந்த மனுஷட்டும் கொடுக்கல, எந்த பிஷப்கிட்டையும் கொடுக்கல, எந்த போப்புக்கிட்டையும் கொடுக்கல, எந்த கார்டினல்கிட்டையும் கொடுக்கல, எந்த பாஸ்டர்கிட்டையும் கொடுக்கல, யார்கிட்டையும் கொடுக்கல. 7ஆவது தூதன் கையில் கொடுத்தார். யார் இந்த 7ஆவது தூதன்? அப்படி அவருக்கு என்ன ஒரு சிறப்பு? இவைகள் நடந்த காலங்கள் என்ன? நான் எல்லா காலங்களையும் நேரங்கள்னு சொல்ல முடியும். நீ ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால்,
புரிந்து கொள்ள ஒத்துக்கொள்ள மனதாக இருந்தால் நான் சொல்லி ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்காமல் போனாலும் நான் சொல்லுவது சத்தியம். நான் முதலே சொல்லிட்டேன், நான் தவறாக ஒரு வார்த்தை பேசினாலும் உங்கள் கண்களுக்கு முன்பாகவே தேவன் என்னை கொண்டு போடுவாராக. சரிங்களா? இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. அப்படியானால் நான் சொல்வது உண்மையாக இருக்க வேண்டும். ரைட்டுங்களா? இப்போது இந்த புஸ்தகமானது பரலோகத்தில் திறக்கப்பட்ட புஸ்தகம், பூமியில் இறங்கி. ஏன்னா அவர் எங்கே வச்சார்? பூமியின் மேல் ஒரு பாதத்தையும் சமுத்திரத்தின் மேல் ஒரு பாதத்தையும். அப்படி என்றால் இருளின் மேல் தன் பாதத்தையும் வெளிச்சத்தின் மேல் தன் பாதத்தை வைத்தார் என்று அர்த்தம். வைத்து இந்த புஸ்தகத்தை அவங்க கையில் கொடுக்குறார். இப்போ அவன் பிரசங்கம் பண்ணுறான். சரிங்களா? அப்படியே இருக்கட்டும். இப்போது நாம் இதை பற்றி நான் போர்டு இல்லை, நான் சொன்னால் உங்களுக்கு புரியுமான்னு பாருங்கள். தானியேலுக்கு திருப்புங்க. இவையெல்லாம் நான் ஒரு டீச்சிங் மினிஸ்ட்ரியாக உங்களுக்கு எழுதி போட்டால் மட்டும்தான் புரியும், இல்லைன்னா புரியுது சற்று கடினம். ஆனாலும் என்னால் முடிந்ததை, ஏன்னா இப்போ நான் வாசித்த புத்தகத்தோடு இவைகள் சம்மந்தப்பட்டது. சரிங்களா? ஆகவே நான் இதை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ரைட். அது தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24, 25. நான் நேரத்தை குறைக்கும்படி 2 வசனம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இல்லை, நான் நிறைய வாசிக்கணும், 2 வசனம் மட்டும் எடுத்துக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24, 25. தானியேல் 9, 24, 25. மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய மகிமை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும். நல்லா கவனிக்கணும். யார்கிட்ட பேசுகிறார்? இப்போது தானியேல்கிட்ட. இங்கே தான் சபைகள் குழப்பம் அடைகிற இடம். உங்களுக்கு குழப்பமே இல்லாமல் ஒருவேளை குழப்பம் இருந்தால் தேவன் இன்றைக்கு தேவனே உங்களை தீர்த்து விடுவாராக. பாருங்கள், உன் ஜனம் என்று சொல்லும்போது தானியேலுடைய ஜனங்கள். தானியேல் ஜனங்கள் யார்? இஸ்ரவேலர்கள். நாம் எல்லாரும் புறஜாதி. சரிங்களா? வேர்ல்டு மேப்பில் இஸ்ரேல் என்ற தேசத்தை தவிர மற்ற எல்லா தேசங்களும் புறஜாதி தான். அவன் இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்துவனாக இருக்கட்டும், யாருனா இருக்கட்டும், எல்லாரும் புறஜாதி. அவர்கள் மட்டுமே அவர் தனக்கு சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரேல் என்ற தேசம் மட்டும்தான் அவர் சொந்த ஜனம். நாம் எல்லாம் புறஜாதி. ஆகவே இவர் இந்த விஷயத்தை தானியேலுடைய ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள். இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கு உண்டான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் இங்கே இதுதான் கவனிக்கணும். 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இது எப்போ நடக்கும்? இடுக்கமான காலங்களில். அப்படி தானே எழுதிருக்குது. இடுக்கமான காலங்களில் இது உண்டாகும். நீயும் நான் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம்தான் இது, இடுக்கமான ஒரு காலம். 12ஆம் அதிகாரம் அப்படியே தானியேலில் இந்த 7 வாரம் 62 வாரம் சொல்லப்பட்டது இல்லையா? அதை எப்படி இன்னும் கொஞ்சம் விவரமாக இங்கே பேசுகிறார் என்பதை பார்க்கலாம். 12ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 7வது வசனம் பாருங்கள். 12:7. அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறோமாகிய புருஷன் தம்முடைய வலதுகரத்தையும் தனது இடதுகரத்தையும் வானத்துக்கு நேராக ஏற்படுத்து. நம்ம அங்கே வெளிப்படுத்தல என்ன பார்த்தோம்? அதே தான் இது வேறு அது வேறு இல்லை. அங்கே அவர் தன் கரங்களை உயர்த்தி இனி காலம் செல்லாது என்று சொன்னார். அதே தேவன் தான் தானியேலுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். பின் காலங்களில் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். யோவேலுக்கும் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இப்போது அது நான் படித்தது முதல் வசனம். இப்போ 7வது வசனம் பாருங்கள். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தனது இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து. கவனிக்க வேண்டும். ஒரு காலங்களும் அரை காலமும் செல்லும். இப்போ இந்த வருஷங்கள் தொகையை நான் உங்களுக்கு சொல்லணும். அப்போ தான் வெளிப்படுத்தும் விசேஷம் ஒன்று புரிய வரும். காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போது இவையெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற பேரில் ஆணையிட கேட்டேன். என்றைக்கு ஜீவிக்கிற யார்? ஒரே ஒருவர் தேவன் தான். அவர் மேலேயே ஆணையிட்டு சொல்லப்படுகிறது. சொல்லுகிறவர் அவரே தான். அவரை விட பெரியவங்க வேறு யாரும் இல்லாதனால அவர் மேலேயே அவர் ஆணையிட்டு சொல்லுகிறார். கண்களை மூடி செபிக்கலாம்.
கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் நிறைந்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, காலங்கள் தோறும் ஆண்டவர் எத்தனையோ ஆயிரமான காலங்கள் வரையிலும் இந்த புஸ்தகம் உடைய கரத்தில் இருந்து ஒருவனும் அதை வாசிக்கவும் உம்மிடத்திலிருந்து வாங்கவும் திறக்கவும் பாத்திரவானாக இல்லாதபடியினாலே ஆண்டவர் யோவானை நீர் அக்கரையில் கொண்டு போகிற போது அவர் மிகவும் வேதனைப்பட்டு, ஐயோ இதை வாங்காமல் போனால் அந்த புஸ்தகம் மனிதனை சார்ந்த புஸ்தகம், மனிதனுக்குரிய புஸ்தகம், அதை திறக்காமல் போனால் முழு உலகமே அண்ட சராசரங்களே அழிந்து போகுமே என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறின போது அதை வாங்கவும் அதன் முத்திரையை திறக்கவும் பாத்திரராக ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் கவனித்த போது ஆண்டவர் அது மிக ஆச்சரியமான விசேஷம். அவர் அந்த புஸ்தகத்தை வாங்கி பரலோகத்தில் அந்த 7 முத்திரைகளை உடைத்து திறந்து காண்பித்த அந்த புஸ்தகத்தை அப்படியே இப்போது பூமிக்கு கொண்டு வந்து 7வது தூதன் கையில் கொடுத்ததாக உம்முடைய வேதம் உரைக்கிறது. இவைகளை நான் எவ்விதமாய் சொல்லுவேன் என்று எனக்கு தெரியவில்லை. இது ஒரு மிக நீண்ட ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறபடியினால் நான் இவர்களுக்கு சொல்லக்கூடிய விதத்தில் குறித்த நேரத்தில் சொல்லி முடிப்பதற்கு கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். நான் அதிகமாய் பேசாமல் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லி முடித்து இந்த நேரத்தை நான் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் இதை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரே தேவன் நீர் தான். எனக்கு தெரியாத ஆண்டவரே, நீர் எல்லா இருதயங்களும் அறிந்திருக்கிறவர். அந்த இருதயங்களுக்கு என்ன தேவை என்பதையும் அறிந்திருக்கிறவர். அந்த தேவைகளை நீரே சந்தியும். இதுதான் உம்முடைய சத்தியம் என்பதை இவர்கள் விளங்கிக் கொள்ளவும், இதன் பேரில் இரவு முழுதும் இனி இவர்கள் வாழ்நாளில் தூக்கமே இராமல் இது என்ன இது என்று சொல்லி அங்கலாய்க்கவும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யவும் உம்மிடத்தில் ஓடி வரவும் கர்த்தர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தார்கள். உடைய ஜீவகரத்தில் கொடுத்து செபிக்கிறோம். இந்த அடியனை காற்றிலிருந்து மறைத்து விடும். இந்த ஜனங்கள் என்னை காண தேவையில்லை. நான் ஒன்றுத்துக்கும் உதவாதவன். நீர்தான் மகத்தானவர், நீர்தான் போதுமானவர், நீர்தான் சர்வ வல்லமுள்ள தேவன். நீர் மனிதனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்ததாக வேதம் சொல்லுகிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. வார்த்தை மாம்சமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீர் இறங்கி வந்து எல்லாவற்றையும் செய்த தேவன் இந்த கடைசி நாளிலும் இங்கே வந்திருக்கிற மிக குறைந்த எண்ணிக்கைக்குரிய இந்த மக்களுக்கும் உம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி கொடுக்கவும், இவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஆண்டவரே இதை குறித்து இன்னும் அதிகமாக சிந்திக்கவும் செய்யவும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை ஏற்படுத்தி தங்களை சரி செய்து கொண்டு இதோ நீர் வருகிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஜீசஸ் கம்மிங் சூன் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஏன் வருகிறார் அவர், எதற்காக வருகிறார் என்பதை எல்லார்கள் உணர்ந்து உம்மோடு சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வழியை அவர்களுக்கு காண்பிக்க முடிச்சு இந்த கரத்தில் தாழ்த்துகிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த இடம் முழுவதும் தேவ தூதர்களால் நிரம்பி இருக்கட்டும். யாராவது கண்களை நீர் திறந்தருளி, நீர் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன், நான் சொல்லுகிற செய்தி எவ்வளவு சத்தியம் உள்ளது என்பதை இவர்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்யும். இயற்கைக்கு மேம்பட்ட தேவன், இயற்கைக்கு மேம்பட்ட விதத்தில் எங்களோடு கூட இடைப்படும்படி ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடும்படி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உட்காரலாமே. உட்காருங்க. அல்லேலூயா. ஆர் யூ ரெடி? நீங்கள் இதை கேட்க விருப்பலாம் வேறு சப்ஜெக்ட் போயிடுவேன். நான் வேதத்திலிருந்து எதை வேணாலும் எடுத்து உங்களுக்கு சொல்ல முடியும். கேட்கக்கூடிய காதுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயமாக இருந்தால் நான் வார்த்தை வாசித்ததுலேருந்து உங்களோட பேச விரும்புகிறேன், உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இல்லையா நீங்கள் சொல்லும் போதே ஒரு விதமாக இருக்குது, வேறு சப்ஜெக்ட் பேசுகிறாலும் மாற்றிக்கிறேன். எப்படி சொல்கிறீங்க? ரொம்ப கவனத்தோடு கேளுங்க. நீங்கள் உங்களை போல் ஒரு மனிதன் தான் நான் ஒரு சிறந்தவன் அல்ல, மகத்தானவனும் அல்ல. ஆனால் தேவனுக்காக வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறவன். நான் பார்க்குற இந்த வேதத்தில் நீங்கள் கொஞ்சம் குறைவுபட்டாலும் நான் சற்று கோபப்பட வேண்டியதாக வரும். தேவன் நிமித்தமாக, என் நிமித்தமாக இல்லை. ஆகவே நீங்கள் ஆண்டவருக்கு மரியாதையும் கனத்தையும் செலுத்த வேண்டும். தேவன் மனிதனிடத்தில் மனிதனை கொண்டு தான் பேச முடியும். நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் யாத்திராம புஸ்தகத்துக்கு போனீங்கன்னா 20ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கும், மோசேயை தேவன் சீனாய் மலைக்கு கூப்பிடுவார். அப்படி கூப்பிடும்போது இந்த மோசே யூத ஜனங்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறார். தேவன் எல்லாரோடும் பேசணும், அவர் பேசுகிறத எல்லோரும் கேட்கணும்னு கூட்டின்னு போகிறார். கூட்டின்னு போன பிறகு மலையின் மேலே மோசே ஏறுகிறான். எல்லாரும் மலை அடிவாரத்தில் இருக்கிறாங்க. மோசே சொல்லுகிறார், இந்த மலையை ஒருவரும் தொடாதீங்க, தொட்டால் செத்துருவீங்க.
உங்களுடைய ஆடு மாடுகள் கூட அவருடைய குழம்புகள் கூட இந்த மலையை தொடக்கூடாது. ஏன்னா தேவன் அவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன். அவருடைய பரிசுத்தத்தின் நிமித்தமாக மக்கள் மரித்து போவார்கள். ஆகவே அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்தத்திற்கு நிகராக அந்த சராசரன் யாரும் கிடையாது. தேவ தூதர்கள் கூட கிடையாது. வானத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் கூட ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் வாசித்தீங்கன்னா அந்த தேவனை சுற்றி சுற்றி பறந்து வந்து என்ன செய்கிறாங்க, 2 சட்டைகளால் தங்கள் கண்களையும் 2 சட்டைகளால் தன் கால்களையும் மூடி தேவனை கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொன்னதாக வேதம் சொல்லுகிறது. அப்போது பரலோகத்தில் எந்த பாவமும் இல்லாத தேவ தூதர்கள் கூட அவரை பரிசுத்தர் என்று சொல்வார்கள் என்றால் அவர் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை கவனி. அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக நம்மால் நிற்க முடியாது. பிறகு அந்த தேவன் இறங்குகிறார், வானத்திலிருந்து இறங்குகிறார். இறங்கும் பொழுது இயற்கைகள் அவருக்கு உதவி செய்கிறது. பயங்கர பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் வருகிறது. பயங்கரமான இடியும் மின்னலும் அங்கே தோன்றுகிறது. அங்கே இருக்கிற ஜனங்களால் நின்று கேட்க முடியல. ஒரே ஓட்டம் ஓடி போகிறாங்க. நான் சொல்லுது யாத்திராகம் 20. ஓடி போய் தூரத்தில் என்ன சொல்கிறாங்க, மோசே தேவன் எங்ககிட்ட பேச வேண்டாம், அவர் பேசினா நாங்கள் செத்து போயிடுவோம், அவரிடத்துல நீர் கேட்டு நீர் வந்து எங்கிட்ட சொல்லுங்கன்னார். அந்த முறையை இன்று வரையிலும் தேவன் காத்து கொள்கிறார். தேவன் பேசுகிற அப்போ தேவன் சொல்கிறார் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில், ஒரு மனுஷனும் என்னை காணக்கூடாது, என்னை கண்டா யாராக இருந்தாலும் அவன் செத்து போயிடுவான்னார். ஏன்னா நாம் பாவிகள். நாம் பிறக்கும் பொழுது துர்குணத்தில் உருவாகி நம்முடைய தாய் நம்மை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். நாம் ஒன்றும் சிறந்தவர்கள் கிடையாது. அது போப்பாக இருக்கட்டும், பிஷப்பாக இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், யாருமே இப்போ சிறந்தவர்கள் கிடையாது. எல்லாருமே அப்பா அம்மா மூலமாக பிறந்தவர்கள் தான். தாய் தகவல் மூலமாக பிறந்தவர்கள் பாவிகள் என்று நான் சொல்லலை. சங்கீதம் 55:51 வாசித்தீங்கன்னா அங்கே வேதம் என்ன சொல்கிறது, இதோ என் தாய் என்னை துர்குணத்தில் உருவாக்கினாள். நீங்கள் அந்த தாய் வயிற்றில் உருவாக்கப்படும் போதே, நீங்களானாலும் உங்கள் பிள்ளைகளானாலும் உருவாக்கப்படும் போதே துர்குணமும் பிறகு பாவத்தினால் 10 மாதம் நிரம்பி வெளியே வந்தீங்க. உங்கள் பாவத்தை யார் கழுவுறது? தூங்காதீங்க, தட்டுங்க, தூங்காதீங்க. தூங்குறதா தயவுசெய்து கோச்சிக்காதீங்க, வீட்டுக்கு போய் தூங்குங்க. தேவனிடத்தில் கிருபையாக நிறுங்க, தூங்காதீங்க. நான் தாலாட்டா பாடுறேன், மகத்துவமுள்ள செய்தியை சொல்கிறேன். ஓகே. ஆகவே தேவனை யாரும் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா அவருடைய வல்லமை என்பது அவருடைய பரிசுத்தத்தில் இருக்கிறது. அவர் அவ்வளவு பரிசுத்தராக இருக்கிறபடினால் எந்த மனிதனும் அவரை பார்க்க முடியாது. பார்த்தா யாரும் செத்துருவான். ஆண்டவரே, நான் நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆண்டவரை பார்த்தா புளிகின்னுக்கிறாங்க. நம்பாதீங்க, பைபிளை நம்புங்க. நானாக இருந்தாலும் சரி, வேதத்தின்படி நான் சொன்னால் என்னை நம்புங்க. நான் வேதத்துக்கு புறம்பே சொன்னேன் என்னை நம்பாதீங்க. அதே போல் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிரியமானவனாக இருக்கட்டும், பிரியம் இல்லாதவராக இருக்கட்டும், நான் போன வானத்தில் பார்த்த 3 பேர் உட்காந்தாங்கன்னா அவன் பிசாசுன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நீ என்ன வாசத்தான், சிங்காசனத்தில் ஒருவர் வீட்டு இருந்தாலும் தான் படிச்சிங்க, 3 பேர் வீட்டு இருந்தாலும் படிக்கலை. நான் இதை பைபிள் முழுசும் காண்பிப்பேன். அந்த ஒரு இடம் மட்டும் இல்லை, முழுவதும் காண்பிப்பேன். எவனோ ஒருத்தவன் சொல்லுவான் பிசாசு பிடிச்சுவேன். பாருங்கள், பிசாசு மனிதர்கள் மேல் இறங்கி வார்த்தையை தாறுமாறு ஆக்குவார்கள். இது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினால் மட்டும்தான் சரி எது தவறு எது புரியும். சரியும் தவறும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. இதை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். சரிங்களா? இதெல்லாம் மனதில் வைத்து கொள்ளுங்கள். பின்னாளில் ஒரு நாள் நான் பேசுறது உங்களுக்கு புரிய வரும். அப்போ உங்களுக்கு தெரியும். பாருங்கள். ஆகவே பிசாசும், அதாவது பரிசுத்த ஆவியானவரும் அந்தி கிறிஸ்துவும் ஏறக்குறைய ஒன்று போல் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு இடைவெளி எவ்வளோ தெரியுமா? ஒரு முடிய அளவு தான். கண்டுபிடிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஆகவே தான் இன்றைக்கு உலகமே, கிறிஸ்தவ உலகமே சரிந்து போயிருக்கிறது. சரிங்களா? இந்த உலகமானது அழிக்கப்படுவதற்கு எத்தனமாக்கப்பட்டிருக்கிறது. இதோ சூளை போல எரிகிற நாள் வரும், அகங்காரிகள் யாவரும் துரும்பாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா? அப்போது வானத்திலிருந்து அக்னி கொட்ட போகிறது. இந்த அக்னி கொட்டுவதற்கு முன்பு இயேசு வந்து அவரை சேர்ந்தாலும் அழைத்து போயிடுவார். ஏனோக்கை போல. ஏனோக்கும் நோவாவும் சமமான ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள். நோவா, இயேசு சொல்லுகிறார், நோவாவின் நாட்கள் இருந்து போல நடக்கும்னார். நோவான் நாட்களில் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மழை வந்தது, அழிஞ்சிச்சு, அவள் தான் தெரியும். அதில் இன்னும் நான் ஆழமாக பேசுகிறேன், நீங்கள் அதிர்ந்து போவீங்க. ஆகவே அது எல்லாமே இப்போ நடக்குது. நோவாவின் நாட்கள் இருந்து போல் இப்பொழுது நடக்கும்னார் இயேசு. நீங்கள் நோவா நாட்களில் என்னென்னதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ அது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆகவே இது கடைசி காலம், கடைசி நேரம். இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும்னா, we are living in the Laodicean church ages. லவோதிக்கேயா சபை காலத்தில் நீங்கள் வாழறீங்க.
நான் சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பைபிள் எழுதிருக்குது, எங்காவது லவோதிக்கேன்னு எழுதிருக்குதுங்களா? 7 சபை காலங்கள் இருக்கிறது. 1 எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியாத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா. 8வது சபை காலம் இல்லை. இந்த 7 சபை காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாவிங்க என்ன பண்ணிட்டாங்க, 7 சபை நல்லா கவனிங்க, ஆங்கிலத்தில் த சர்ச் ஏஜஸ். இவன் என்ன சொல்கிறான், திருச்சபை கிருச்சபைலாம் கிடையாது. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு காலம் இருந்தது. ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். எபேசு சபை துவங்கின காலம் கிபி 53, அது முடிவடைந்த காலம் கிபி 170. இது என்ன, எபேசு என்பது ஒரு சபையினுடைய பெயர் அல்ல. எபேசு என்பது கிரேக்க பாஷை. அதனுடைய தமிழாக்கம் குறைவுபடுதல்னு அர்த்தம். திருச்சபையெல்லாம் கிடையாது, போய் புழுகிறான் அந்த கிறிஸ்து இது. அதே போல் சிமர்னா சபை அடுத்த காலம். சிமர்னா சபை 170 தொடங்கி கிபி 170 கிபி 212 வரையிலும் அந்த சபை காலம் இருந்தது. ஒவ்வொரு சபை காலத்துக்கும் ஒரு தூதன் இருந்தார். அப்படி தானே? பாருங்கள், பைபிள் பாருங்கள், வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தை போய் பாருங்கள். 7 சபைக்கு 7 தூதர்கள் இருக்கிறாங்க. இப்போது நமக்கு ரகசியம் எப்படி தெரிவிக்கப்படுது? 7வது சபை கால தூதனுக்கு தான் அறிவிக்கப்படுகிறது. மற்ற 6 பேருக்கும் தெரியாது. தெரிஞ்சிருந்தால் எழுதிட்டு இருப்பாங்க. மார்ட்டின் லூத்தருக்கு தெரிஞ்சிருந்தால் அப்போ எழுதிட்டு இருப்பார். மார்ட்டின் லூத்தருடைய வரலாறு வாசித்தீங்கன்னா 99 முறை இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை படித்தார். 99 முறை அவருக்கு புரியல. பைபிளை தூக்கி வீசி இருந்துட்டார். அவர் சரித்திர வரலாறு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இதை கேட்டுனுக்கிறீங்க. இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு முடியாமல் போனது. பேப்டிஸ்ட் சர்ச்சை துவங்கினவர் ஜான் ஸ்மித்து, அவர் ஒரு தியரி எழுதினார். எழுதும்போது இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை தவறாக எழுதினார். நீங்கள் அந்த புஸ்தகத்தை வாசித்திருந்தால் அவர் தவறாக எழுதினார் என்பதை இப்போ நான் சொல்கிறதை கொண்டு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆகவே இன்றைக்கு ஏன் அதை சொல்கிறேன்னா, ரெவலேஷனில் எழுதப்பட்டிருக்கிற புஸ்தகத்தினுடைய எல்லா ரகசியங்களும் 7வது தூதனை தான் கொடுப்பதாக தேவன் வாக்குத்தத்தத்தை ஏற்கனவே பண்ணிட்டார். வேறு யாராலும் அதை திறக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. தேவன் என்ன சொல்கிறாரோ அதுதான். நீங்கள் நானும் என்ன சொல்கிறோமோ அதுவல்ல. சரிங்களா? ஆகவே தான் நீங்கள் வேதத்துக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அது என்ன சொல்கிறதோ அது ரைட், அது சொல்லாதது தப்பு. சரிங்களா? ஆகவே இந்த புஸ்தகத்தை 7வது தூதனுடைய கையில் கொடுப்பதாக வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. சரிங்களா? அவன் வந்து தான் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தணும், இல்லைன்னா யாருக்கும் தெரியாது. ஆகவே எல்லாரும் முட்டி மோதி விட்டு போயிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சரி, இப்போது எங்கே ஆறு துவங்கின எபேசு சபை காலம். எபேசு என்றால் குறைவுபடுதல்னு அர்த்தம். அது திருச்சபை கிடையாது. சரிங்களா? திருச்சபைன்னு சொன்னாங்கன்னா அதை நிரூபிக்கிட்டோம். நான் கேட்க விரும்புகிறேன். நிரூபிக்கிறாங்களா பார்க்கலாம். 2வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன வேண்டியது. அப்போது எபேசு என்பது ஒரு சபை காலம். ஆங்கிலத்தில் த சர்ச் ஏஜஸ். பாருங்கள், அப்படியே உங்கள் பைபிளில் 1 அதிகாரத்துக்கு போங்க. கடைசி 2 வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். வெளிப்படுத்தல் கடைசி 19-20. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளையும். அப்போது இந்த யோவானுக்கு என்ன சொல்கிறாரு, நீ என்ன பார்க்குறியோ அதையும் இனிமேல் என்னெல்லாம் சம்பவிக்கணும் அதை எழுதுன்னார். யோவானுக்கு ஒரு பெரிய கிஃப்டை கொடுத்தார் ஆண்டவர். பேதுரு கேட்குறார், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து மேலே போகும்போது ஒவ்வொருத்தரை பற்றி ஆண்டவர் பேசிட்டே வரும்போது, இதோ யோவான் வருகிறானே, உம்முடைய மார்பின் மேல் சாய்ந்திருந்தானே, இவனை பற்றி என்னன்னு கேட்டார். என்ன சொன்னார் இயேசு, நான் வருகிற வரையிலும் இவன் இருக்க எனக்கு சித்தம் பண்ணால் உனக்கு என்னன்னார். இது என்ன செய்துட்டாங்க மக்கள், மனித அறிவில் கொண்டு போய் இன்றைக்கு வரைக்கும் யோவான் உயிரோடு இருக்கிறான்றாங்க. யோவான் வாழ்ந்த காலம் 1வது நூற்றாண்டு, இப்போ 21வது நூற்றாண்டு. இவ்வளோ காலம் வரைக்கும் யாருன்னா வாழ முடியுமா? பொய் தானே, தவறாக தானே பேசுகிறான். யோவான் அவர் மரித்து போனார். அவருடைய கல்லறை இப்போ கூட அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிறது. அவர் மரித்து போனார். அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவானவர் 2வது முறை வந்து நம்ம அழைத்து சென்று பிறகு 1000 வருட சாட்சி இருக்கிறது, பிறகு நியாயத்தீர்ப்பின் காலம் இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் யோவானுக்கு தேவன் காண்பிக்கிறார் நடப்பதற்கு முன்பே. அப்படி தானே பைபிளில் படிச்சிங்க, நீ இவைகளை பின்பு சம்பவிக்க போவைகளையும் எழுது என்றால் கவனிங்களா, ஆண்டவர் சொல்கிறாரு, எழுதுகிறார். அப்படி இல்லை, நம்முடைய தேவன் மிக தத்ரூபம் உள்ளவர்.
எதை செய்தாலும் மிக தத்துருவமாக மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஏன்னா இது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாகத்தான் எழுதியிருப்பார். இப்போ நடக்க போகிற எல்லா சம்பவங்களையும் யோவான் பார்க்கிறார். இப்படி சொல்லலாமா? நீ நான் உட்காந்து பார்த்து கொண்டிருக்கிறத, பேசி கொண்டிருக்கிறத தேவன் யோவான் அன்றைக்கே பார்த்தார், 1ஆம் நூற்றாண்டில். முடியுமா? அப்படியே முடியும். ஏனென்றால் யோவான் அப்போஸ்தலன் மாத்திரமல்ல, இஸ் இன் அ ப்ராஃபிட். ஒரு தீர்க்கதரிசி என்பவன், நல்லா கவனிக்க, இப்போ யாரோ தீர்க்கதரிசி சொல்லுகிறாங்க. தீர்க்கதரிசி என்பவன் பான் ப்ராஃபிட், பிறப்பிலேயே அவன் தீர்க்கதரிசியாக இருக்கிறவன். கொஞ்சம் காலம் வாழ்ந்து வளர்ந்து செய்தி சொல்லி நான் தான் தீர்க்கதரிசின்னு சொல்கிறவன் கிடையாது. அவனை தீர்க்கதரிசின்னு நம்பாதீங்க, சரிங்களா? அவன் நல்ல தீர்க்கதரிசி. அதை நீங்கள் தீர்க்கதரிசியை பற்றி தெரிஞ்சுக்கினா குறித்து கொள்ளுங்க. உபாகமம் 18:16 போய் படிங்க. தீர்க்கதரிசி யார் எப்படிப்பட்டவன்னு எழுதியிருக்கோம், அதை குறித்து கொள்ளுங்க. இப்போ யாரெல்லாம் தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்கிறானோ இந்த வேத வாக்கியத்தை பட்சன்னா அவனை புரிஞ்சுப்பீங்க நீங்கள், அவன் எப்படி உங்களை ஏமாத்துறான் என்பது, சரிங்களா? ஆகவே பிரியமானவர்களே, இந்த யோவான் வரப்போகிற காலங்கள் எல்லாவற்றையும் தேவன் காண்பிக்கிறார். பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசினால் 3 காலங்களையும் புரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே நடந்ததையும் புரிந்து கொள்ள முடியும், நடக்க போகிறதையும் புரிந்து கொள்ள முடியும், நடக்க போகிறதையும் புரிந்து கொள்ள முடியும். ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதற்கேற்றாற்போல் உடல் அமைப்பை பெற்றவர்கள் அவர்கள், சரிங்களா? ஆகவே சும்மா வருவெல்லாம் வந்து நான் தீர்க்கதரிசின்னு சொன்னால் நம்பாத. பொம்பளைங்கெல்லாம் வர இன்றைக்கி நிறைய பொம்பளைங்க நான் தீர்க்கதரிசனின்னு சொல்லினுக்குது, அதெல்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் பிசாசு. நேரடியாக நான் சொல்ல வருகிறேன். ஆகவே யாருக்கும் தீர்க்கதரிசனம் வராத தேவன் யாருக்கு கொடுத்தாரோ அவர்கள் தான் அதை செய்ய முடியும், எல்லாரும் செய்ய முடியாது. ரைட், ஓகே, திரும்பி வரலாமா? ஆகவே யோவான் நம்முடைய காலங்கள் வரையிலும் இயேசு வந்து யாரெல்லாம் அழைச்சிட்டு போவாரோ அவர்களையும் எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்பதையும் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல வருகிறேன், பார்க்கலாம். சரிங்களா? ஆகவே எபேசு என்பது குறைவுபடுதல் என்று அர்த்தம், சரிங்களா? அடுத்தது 8வது வசனம் பார்த்தீங்கன்னா சிமர்னா சபை காலம். இந்த சிமர்னா, நல்ல கவனிங்க, எபேசு சபை கிபி 53 துவங்கினது. இந்த எபேசு சபை கால தூதன், இந்த காலத்தின் தூதன் அப்போஸ்தலனாகிய பவுல், சரிங்களா? அடுத்தது சிமர்னா சபை காலம். சிமர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது. இந்த காலம் எப்போன்னு கேட்டிங்கன்னா கிபி 170 கிபி 212 வரையில் இருந்தது. அதன் பிறகு 12வது வசனத்து வந்தீங்கன்னா பெர்கமும். இங்கே சிமர்னா என்று எழுதிக்க. சிமர்னா கசப்புன்னு அர்த்தம். இதை திருச்சபையெல்லாம் போய் புழுகிறாங்க, திருச்சபையெல்லாம் கிடையாது, இது சபை காலங்கள். அதுதான் இது சொல்ல வந்தேன் இல்லையா? திருப்பி நம்ம முதல் அதிகாரத்துக்கு போய் கடைசி வசனத்தில் பார்க்கலாம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் இந்த 7 சபை கால தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். திருச்சபைன்னு எழுதலை இல்லைங்களா? பைபிள் சொல்கிறபடி தான் பேசணும், கண்டபடியெல்லாம் பேசிடக்கூடாது. அடுத்தது 12வது வசனத்தில் பெர்கமு சபை. பெர்கமம் என்றால் பூரண விவாகம்னு அர்த்தம், சரிங்களா? பெர்கமம் என்பது எபிரேய பாஷை, தமிழில் அதற்கு பூரண விவாகம். சபையானது பூரண விவாகம் பண்ணி கொண்டது. யார? பிசாச. பிறகு 18வது வசனம், தியாத்திரா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில். தியாத்திரா என்றால் அதிகாரம் செலுத்தும் ஸ்திரீ என்ற அர்த்தம், சரிங்களா? இதுதான் இருண்ட காலம். நீங்கள் வரலாறு வாசித்தீங்கன்னா இருண்ட காலத்தை பற்றி நீங்கள் பார்க்க முடியும். ஜோசிபஸ் என்ற ஆசிரியர் எழுதின புத்தகத்தை எடுத்த வாசித்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாதுல்ல. ஆகவே தியாத்திரா என்பது அதிகாரம் செலுத்தும் ஸ்திரீ என்று அர்த்தம், சரிங்களா? இது ஒரு திருச்சபை என்றெல்லாம் சொல்லக்கூடாது. அடுத்தது 3வது அதிகாரம் 1 வசனத்தில் சர்தை சபை காலம். சர்தை என்றால் தப்பி போனவர்கள்னு அர்த்தம், பிசாசின் பிடியிலிருந்து தப்பித்தவர்கள் என்று அர்த்தம். ஆகவே அந்த சபை காலத்திற்குரிய ஒரு தூதன் அவர் தான் மார்ட்டின் லூத்தர். பிறகு 7வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா 3:7 வந்தீங்கன்னா பிலதெல்பியா சபையின் தூதன், 6வது சபை காலம். பிலதெல்பியா என்றால் சகோதர சிநேகன் அர்த்தம். இவைகள் தெரியாதவன் என்ன செய்துட்டான், இது வந்து திருச்சபை அப்படின்னு மக்களை ஏமாற்றிட்டான். ரைட், நான் இதோடு நிறுத்திடுறேன். பிறகு லவோதிக்கேயா சபை. லவோதிக்கேயா என்றால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? 14வது வசனம் சொல்லும். லவோதிக்கேயா என்றால் ஹியூமன் ரைட்ஸ் ஆர் உமன் ரைட்ஸ், மனித உரிமை அல்லது பெண் உரிமைன்னு அர்த்தம். நீங்கள் கொஞ்சம் காலத்தை திரும்பி பாருங்கள். 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு உரிமை கிடையாது, பெண்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்க, பெண்கள் ஓட்டு உரிமை கிடையாது, தெரியுமா உங்களுக்கு?
இன்னும் பெண்கள் வந்து அவ்வளோ இப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரி அன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி பெண்கள் எல்லாரும் எல்லா உரிமையும் பெற்றுக்கொண்டு பாஸ்டராக ஆகிட்டாங்க, பாஸ்டமாக ஆகிட்டாங்க. 1 கொரிந்தியர் 14க்கு திருப்புங்க. 34வது வசனத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர், நான் எல்லாமே பைபிள்லேருந்து சொல்லிட்டேன், நீங்கள் இதுக்கு எதிர்த்து பேச முடியாது. பேசுகிறீங்க, நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறீங்க, எனக்கு இல்லை. 1 கொரிந்தியர் 14:34, சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவு இல்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. பைபிள் முழுவதுமே அப்படி தான் சொல்லுகிறது. அடுத்த வசனம் பாருங்கள். அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டில் தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையில் பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். சில வசனங்களை விட்டுட்டு வாசிக்கிறேன். 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறது இல்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும். கீழ்ப்படிந்தால் கீழ்ப்படிங்க, இல்லைன்னா அடி வாங்குங்க. எண்ணத்தினால் எனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். இப்படி தான் ரட்சிப்பு வரும் அவளுக்கு. 1 பேதுருக்கு திருப்புங்க. நான் பழைய ஏற்பாட்டை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரத்துக்கு போங்க. இவ்வளவும் நான் காமிச்சிட்ட பிறகு நீங்கள் இதற்கு எதிராக பேசுவீங்கன்னா, எனக்கு எதிராக பேசலை, ஆண்டுக்கு விதமாக பேசுகிறீங்க, ஆண்டுக்கு விதமாக செய்கிறீங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு காரியம்தான். 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5வது அதிகாரம் மன்னிக்க வேண்டும், 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3, பேஜ் நம்பர் 319. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, போதனையின்றி, அவங்களுக்கு போதனை செய்யக்கூடாது, இவங்க தன்னுடைய கற்புள்ள நடக்கையினால்தான் அவனை திருத்தணும். குடிகாரனோ வேறு யாரோ இருந்தாங்க என்று பைபிள் சொல்லுது. பைபிள் சொன்னால் நோ அப்ஜெக்ஷன். போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். சரிங்களா? அப்புறம் வீட்டில் போயிட்டு மீதியான வசந்த படிங்க. ஆகவே இப்படி நான் அநேக விஷயங்களை சொல்லுவோம். இப்போ நான் சொன்ன பார், முதல்ல உலக ஒழுங்கு இந்த உலகத்தெல்லாம் ஒரு லைனில் கொண்டு வந்தது போலவே சபையெல்லாம் ஒரு லைனில் கொண்டு வந்துச்சு. பைபிளை படிச்சுக்கிட்டு, பைபிளை வாசித்துக்கிட்டு, பைபிளுக்கு விரோதமாக செய்வது, பேசுவது, இதுதான் உலக ஒழுங்கு, இதுதான் காஸ்மாஸ் என்று சொல்லப்படும். இப்போ தேவன் என்ன செய்கிறார்? இந்த உலக ஒழுங்கை கண்டித்து வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லுவதற்கு இன்றைக்கு உலகம் முழுவதற்கும் நான் சொல்லுகிற இந்த செய்தி தேவன் அனுப்பியிருக்கிறார். பாருங்கள், பைபிள் சொல்லுகிறது, ஒரு செய்தி வரும், அது உலகமெங்கு அறிவிக்கப்படும், பின்பு முடிவு வரும். அப்போ எந்த செய்தி? உலகத்தில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்குது. நான் சில சபை பேரை சொல்கிறேன், நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதுபோல் சபைகள்லாம் இருக்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 11 என்ன 3:11 என்ன சொல்லுது? தேவன் அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் படைத்தார். எப்படி 31, 30, ஒரு நாள் 28, ஒரு நாள் லீஃப் வருஷம் 30 எப்படி வருது தெரியுமா? இதெல்லாம் இது வேதத்தில் இல்லை. வேதத்தில் ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள் தெரியுங்களா? 30 நாள் தான். 31 கிடையாது, 30 கிடையாது, 30 நாள் தான். நீங்கள் இதை தீர்க்க தரிசன கேலண்டர் நம்மகிட்ட இருக்குது. அந்த கேலண்டருக்கு போனீங்கன்னா தேவன் சிருஷ்டிக்கிற போது இந்த உலகத்தை ஒரு மாதத்துக்கு மனிதனுக்கு 30 நாள் தான். இந்த கேலண்டர் பேர் ஜூலியன் கேலண்டர்னு பெயர். ஜூலியஸ் சீசர் என்கிற ஒரு ராஜாவின் நாட்களில் நட்சத்திரங்களை கணக்கில் கொண்டு, நான் நட்சத்திரங்களை பற்றியெல்லாம் உங்களிடத்தில் பேச முடியும், அதை கணக்கை கொண்டு இதை எடுத்தாங்க. அதில் அவர்களுக்கு நட்சத்திரம் ஒழுங்கில் இல்லை. ஏன் தெரியுங்களா? பூமியானது 23 டிகிரி டில்ட்டாக இருக்குது, நேராக இல்லை. தெரியுமா? எல்லாருக்கும் நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, உங்கள் பாடத்தில் படிச்சிருப்பீங்க. பூமியானது இப்போ இருக்கிற நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி தேவன் சிருஷ்டித்தபடி நேராக இல்லை, அவைகள் 23 டிகிரி சாய்ந்திருக்கிறது. இப்போ சாய்ந்து போன நிலையில் நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா ரைட்டாக இருக்குமா?
அதனுடைய வழி தவறாக இருக்கும். ஆகவே அவர்கள் நட்சத்திரத்தை தவறாக கணித்து இதை அவர்கள் வைத்தார்கள். நமக்கு ஒரு மாதத்துக்கு 30 நாள் தான். இயற்கையை கவனிச்சிங்கன்னா அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு எத்தனை நாள்? 15 நாள், 14 30 நாள் தான் இருக்கும். இயற்கையும் அப்படி தான் இருக்கும். 31 நாள் இருக்காது, 30 நாள் இருக்காது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் அந்த அந்த சந்திரன் என்பது 30 நாளுக்கு ஒரு தடவை தன்னை காண்பிக்கும். சரிங்களா? ஆகவே 30 நாள் தான் ஒரு நாளைக்கு. இப்போ இந்த கணக்கை எடுத்துக்கிட்டு காலங்களையும் அரை காலத்தையும் காலங்களையும் நான் இப்போ சொல்லணும். இப்போ அதை சொன்னாக்கா இயேசு எப்போ சரியாக மரித்தாருன்னு பார்க்கலாம். இதை நீ புரிந்து கொள்ளலாம், இயேசு எப்போது சரியாக வருவாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா அவங்களால தெரிஞ்சிக்க முடியாது. சரிங்களா? ஆனால் தேவன் அதுக்கு விசேஷம் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். ரைட். இப்போது எடுத்து யாராவது படிக்க முடியுமா? தானியேல் 12 தானியேல் எழுதின புஸ்தகத்தை நான் அங்கேருந்து இதை எடுத்துன்னு போயிட்டு இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தோடு கூட சேர்த்து நான் முடிச்சிடுறேன். கொஞ்ச நேரம் மட்டும் எனக்கு கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. 7வது வசனம் படிங்க. 12:7. வெரி குட். இரு போதும், ஒன்றுனா பார்க்கலாம். ஒரு காலம். காலம் என்றால் இங்கே 9ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கோம்? தானியேல் 9க்கு போனீங்கன்னா 25வது வசனத்தில் பிரபுவாகி மேசியா வரும் மட்டும் 7 வாரமும், இது தான் ஒரு காலம் என்று சொல்லுகிறது. 7 வாரம் ஒரு காலம் என்று பெயர். இப்போ வார கணக்கை நான் முதலே சொல்லிட்டேன். இந்த கேலண்டரை கொண்டு இன்றைக்கு எல்லாரும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பைபிளை கொண்டு இந்த கேலண்டரை கொண்டு தான் முயற்சி செய்து நிற்கிறாங்க. எல்லாம் தப்பாக வருது. 4, 6, 3 வருது. எதுவும் வராது. மிக சரியாக துல்லியமாக வரும். ஆகவே இவர்கள் இன்றைக்கு தவறாக போயிட்டாங்க. விஞ்ஞானத்தின் பேர்லேயும் ஏதோ ஒன்று ஆராய்ச்சி செய்கிற பேர்லேயும் தவறாக போயிட்டாங்க. நாம் அப்படி அல்ல. கர்த்தர் நமக்கு சரியான விதத்தில் எல்லாவற்றையும் போதிக்கிறதா இருக்கிறார். இப்போ அங்கே நீங்கள் என்ன படிச்சீங்க? 12ஆம் அதிகாரத்தில் ஒரு காலமும் என்றால் ஒரு வாரம்னு அர்த்தம். ஒரு வாரத்துக்கு 7 நாள். சரிங்களா? ஒரு நாள் என்பது ஒரு வருஷத்துக்கு அடையாளம். அப்போ 7 நாள் என்பது 7 × 7 49 வருடங்கள். ஒரு காலம் என்றால் 49 வருடங்கள். எழுதிக்கங்க. அடுத்தது படிங்க. ஒரு காலமும் அப்புறம் காலங்களும். இப்போது ஒரு காலம், காலங்கள் என்று காலங்கள் என்றால் இப்போ திருப்பி 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 62 வாரமும் எழுதியிருக்கிறது. 62 வாரம்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி 62 × 7 எவ்வளோ வருது பாருங்கள். போடுங்க, ஏதாவது ஒன்று எடுங்க. 62 × 7 எவ்வளோங்க? வெரி குட். 434. 434 + 49 போடுங்க. 483 வருகிறதா? ரைட். அப்போது இயேசுவானவர் பிறக்கும் பொழுது இந்த தானியேல் சொன்ன இந்த வசனத்தின்படி மிக சரியாக 483வது வருடத்தில் சிலுவைக்கு சென்றார். பிறகு அரைக்காலம் சொல்லும் இல்லைங்களா? படிங்க. அடுத்தது 12வது அதிகாரம். காலங்களும் அரை காலமும். இப்போ கவனிப்போம். மொத்தத்தில் டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக எவ்வளோன்னு பாருங்கள். தானியேல் புஸ்தகம் படிங்க. தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24 பாருங்கள். 24ல் கடைசி 4 லைனை பாருங்கள். 70 வாரங்கள் செல்லும். இப்போ இந்த 70 வாரங்களை நீங்கள் கணக்கில் கொண்டாடணும். அதே போல் நம்ம வருடங்களில் கொண்டு வந்தோம்னா இயேசு எப்போ பிறந்தார் என்று தெரிஞ்சிடும். இன்றைக்கி இப்போ எல்லோரும் டிசம்பர் 25 இயேசு பிறந்தார்னு சொல்கிறாங்க இல்லையா? தவறு. டிசம்பர் 25 இயேசு பிறக்கவில்லை. அப்படி பிறந்தார் என்று யாராவது சொன்னால் எனக்கு சொல்லுங்கள், நான் அவரோடு கூட பேச விரும்புகிறேன். வேதாகமத்தில் இயேசு டிசம்பர் 25 பிறந்தார் என்று எழுதப்படவில்லை. அல்லது யூத வம்ச வரலாறு வாசித்தீங்கன்னா இயேசு பிறந்தது உண்மை. அவர் பிறந்தார், அவர் சிலுவைக்கு சென்றார். இவங்க சொல்கிற காலம் கிடையாது. டிசம்பர் 25 குளிர்காலம். இப்போ பாருங்கள், நீங்கள் உங்கள் கூகுளில் போயிட்டு யூதேய தேசத்தை பார்த்தோன்னா பயங்கரமான குளிர்காலத்துலேயே ஆடு மேய்ப்பாங்க. ஆடு இடையிலுக்கு சொன்னாரா இல்லையா? அவங்க ஒரு பவுண்டரியில் மடக்கி இருந்தாங்க.
குளிர்காலத்தில் பனி காலத்தில் போய் ஆடு மேய்ப்பான், யாராவது மேய்ப்பானா? ஆகவே டிசம்பர் 25 இயேசு பிறந்த நாள் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? பைபிள் எழுதின்னு சொல்ல மாட்டீங்க. உலகமே கொண்டாடுது. உலகம் பிசாசு கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை மலையின் மேல் கொண்டு சென்று பிசாசு என்ன சொல்கிறான்? உலகம் முழுதும் சுற்றி காண்பித்து இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னான். ஆனால் அதுக்கு அப்போஸ் பண்ணல. நான் தானே உண்டாக்குன அப்படிலாம் சொல்லலை, அவன் தான். இன்றைக்கும் உலகம் பிசாசின் கையில் இருக்கிறது. ஆகவே தான் நாம் தாறுமாற ஆயிடுறோம், அவனால் நடத்தப்படுகிறோம். சரிங்களா? ஆகவே இந்த உலகம் அவனுடையது. ஆகவே உலகம் பாருங்கள், உலகமே கொண்டாடுத, பிசாசு கொண்டாடுறான். டிசம்பர் 25 எனக்கு போர்டு இருந்ததுன்னா இதெல்லாம் வரைந்து காண்பிப்பேன், எப்படி இது உண்டாயிடுச்சு. இந்த காலங்களை நேரில் வைத்து இயேசுடைய பிறப்பையே நீங்கள் கணிக்க முடியும். ஆகவே டிசம்பர் 25 இயேசு பிறக்கவில்லை. கோச்சிகளோ எனக்கு தெரியாது. டிசம்பர் 25 பிசாசுனுடைய பிறந்தநாள், இயேசுனுடைய பிறந்தநாள் இல்லை. யார் வீட்டெல்லாம் ஸ்டார் இருக்குதோ அவங்க வீட்டில் பேய் இருக்கிறான்னு அர்த்தம். சரிங்களா? ஆகவே நீங்கள் சரித்திர வரலாறு போய் படிங்க. உங்கள்கிட்ட வரலாறு புஸ்தகம் இருக்குது, கேட்டு வாங்கி படிச்சு பாருங்கள். யூத வம்ச வரலாறு படிச்சு பாருங்கள். இயேசு பிறந்தார், பிறக்கலை, யாரும் சொல்லலை. பிறந்தார், டிசம்பர் 25 கிடையாது. எப்போ நான் சொல்ல முடியும், நான் இப்போ சொல்லலை. ரைட். இப்போ எல்லாமே தப்பாக ஆக்கிட்டேன் நம்மளை. அதுதான் நான் சொன்னேன், காஸ்மாஸ், உலக ஒழுங்கின்படி கிறிஸ்துவில் உள்ளே கொண்டாந்துட்டான். மக்களுக்கு புரியல. ஆகவே தான் இந்த செய்தி கொடுக்கப்பட்டு உங்களுக்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியும் வருது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஏற்றுக்க மாட்டேன்றோம். ஏன்னா உங்களுக்கு தப்பாக சொல்லி எபேசு திருச்சபைன்னு சொல்ல கேள்விப்பட்டீங்க, பெர்கமோ திருச்சபைன்னு சொல்ல கேள்விப்பட்டீங்க. இப்போ இல்லைப்பா, அது சபை காலங்கள் நான் சொன்ன ஒத்துக்க முடியுமா? ஒன்றும் இல்லை. ஆனால் பைபிள் சபை காலங்கள் தான், சர்ச் ஏஜஸ், ஆங்கிலத்தில் சர்ச் ஏஜஸ்ன்னு எழுதிக்குது. சபை காலம் திருச்சபைனெல்லாம் எழுதலை. அப்போ யார் இதை சொல்கிறவன்? அவன் யாராக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பைபிளுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறான், அவன் ஆன்டி கிரைஸ்ட். இவன் என்ன சொல்கிறான் தெரியுங்களா? இதோ அந்தி கிறிஸ்து வரான்றார். அந்தி கிறிஸ்து எப்போ தந்து இருக்கிறான் தெரியுங்களா? படிங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் போங்க. எப்படி இவங்க பொய் சொல்லி உன்னை ஏமாத்துறான் பாருங்கள். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து படிங்க. அநேகர் இருக்கிறாங்க, கவனமாக இரு. நீ ஆளை பார்த்து மூஞ்சை பார்த்து ரைட்டுன்னு சொல்லிவிடாத. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் தீர்தரிசி தன்னை பாஸ்டர்னு சொல்கிறாங்க பார், அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை கவனிங்க, அந்த ஆவி சரிதானான்னு பாருங்கன்னு சொல்லுது பைபிள். அதை நம்பாதீங்க. அதே போல் என்னை விட நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். உங்கள் பார்வைக்கு நான் தவறாக இருந்தால் இப்போ எல்லாத்தையும் மூடிட்டு வெளியே போயிடுறேன். ரைட்டாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க. ரைட், படிங்க. சரிங்களா? உங்களை சோதிக்க சொல்லிக்கிறாரு. ஏன் செய்யலை? நீங்கள் வரவனெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசினுக்கிறீங்க. அவங்ககிட்ட ஆவி என்னதுன்னு ஏன் கண்டுபிடிக்கல? நீங்கள் இதற்காகவே நீங்கள் நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டியதாக இருக்கும். பைபிளில் சொல்லி ஆயிற்று, நீங்கள் செய்யலை. நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டீங்க. நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதாக வரும். ரைட். அப்புறம் பசுத்தாவி, தேவாவின்னா பசுத்தாவி. எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம்? பைபிள் எவ்வளோ விளக்கமாக இருக்குது பாருங்கள், படிங்க. அவ்வளோ தாங்க. மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்துவை இவர்தான் பிதா, இவர்தான் குமாரன், இவர்தான் பசுத்தாவி என்று சொல்லுகிற எந்த ஆவியும் ரைட்டான ஆவி என்று பைபிள் சொல்லுது. இயேசுவை மறுதலியாமல் அவரை தேவன் என்று சொல்லுகிற ஆவி தான் பரிசுத்த ஆவி. அப்புறம் சரியா போச்சுங்களா? இப்போ அந்தி கிறிஸ்து ஆவி புரிஞ்சுக்கினீங்களா? இயேசுவை தேவன் என்று அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் பிசாசின் ஆவி, அது பரிசுத்த ஆவி அல்ல. உங்கள் பைபிள் தான் சொல்லுது, படிங்க. இப்போவே இருக்குது. எப்போ சொல்கிறாரு? 1ஆம் நூற்றாண்டில், 1வது நூற்றாண்டிலே அது இருக்குது. இவன் என்ன சொல்கிறான்? அதோ வருதுன்னுங்கிறான். இவன் தான் அது 1வது நூற்றாண்டுலேருந்தே இருக்குது. அதுதான் இப்போது முத்திரைகள் திறக்கப்படுதல் என்பது அதை உங்களுக்கு வெளிப்படுத்தும். இது 1ஆம் நூற்றாண்டில் இருந்ததா இல்லையா? இந்த ரகசியம் தான் தேவனால் மறைக்கப்பட்டு கொடுக்கப்படுகிற ரகசியம். அதை தான் இப்போ உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்தேன். சரிங்களா? ஆகவே அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. இது என்ன செய்து கொண்டிருக்கிறது?
இதை தேவன் யோவானுக்கு எப்படி காண்பித்தார், இது எப்படி இன்றைக்கு இருக்கிறது சொல்லலாமா? எனக்கு நேரம் எவ்வளோங்க, ஒரு half an hour மட்டும் எடுத்துக்கலாமா? டைம் ஆயிடுச்சா? ரைட், ஓகே, நான் முடிச்சிடுறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி எப்படி சபையின் மேல் வந்தது என்பது தான் 7 முத்திரைகள். இந்த 7 முத்திரைகளை திறந்தால்தான் இந்த ஆவி சபையின் மேல் எப்படி வந்தது, எப்படி சபை ஆட்கொண்டது என்று உங்களுக்கு புரியும். ஆகவே தான் இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை யாராலையும் படிக்க முடியல, புரிந்து கொள்ள முடியல, சொல்ல முடியல. நம்மால் ஆண்டவர் கிருபையினால் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆகவே இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி எப்படி சபையின் மேல் வந்தது, ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் படிங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போவே இருதா இல்லையான்னு பாருங்க. ரெவலேஷன் புத்தகம் 2வது அதிகாரம். படிங்க, படிங்க. இது உங்கள்கிட்ட இருக்குது. எபேசு சபை சொன்ன இல்லையா, கிபி 53 தோங்குச்சுன்னு, அப்போவே அது சபைக்குள் நுழைந்து விட்டது. அது இப்பொழுதே இருக்கிறது. நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள். எத்தனை பேருக்கு நிக்கோலாய் மதஸ்தர்னு தெரியும்? நிக்கோ என்றால் ஜெயித்தல்னு அர்த்தம். நிக்கோலைட் என்பது எபிரேய பாஷை. தமிழில் நிக்கோ என்றால் ஜெயித்தல், லைட்டி என்றால் சபை என்ற அர்த்தம். சபையை ஜெயித்தல், சரிங்களா? நிக்கோலாய் மதஸ்தர் என்பவன் சபையை ஜெயித்தான். இதை தேவன் வெறுக்கிறார். நான் வெறுக்கிற, நீயும் வெறுக்கிறாய் என்று சொன்னார். அப்போ முதல் சபை காலத்தில், எபேசு சபை காலம் கிபி 53 இந்த பொல்லாத ஆவி, நிக்கோலைட்டின் ஆவி, நிக்கோலாய் மதஸ்தர் ஆவி உள்ளே புகுந்தது. இது ஒரு ஆவியாக மட்டுமே புகுந்தது. இது எப்படி அப்படியே இன்றைய வரைக்கும் எப்படி இருக்குது என்பது தான் வெளிப்படுத்தல் இந்த 7 முத்திரைகள். அது 7 முத்திரைகள் நான் திறந்து காண்பித்ததை உங்களுக்கு காண்பித்தால் தான் புரியும். இதெல்லாம் புரிஞ்சால் தான் நீங்கள் தேவனை சரியாக புரிஞ்சு கொள்ள முடியும். அவர் ஒழுங்கில் நடக்க முடியும், அவர் துதிக்க முடியும், அவர் வணங்க முடியும், அவர் வரும்போது அவர் கூட நீங்கள் போய் சேர முடியும். இல்லை என்றால் நீங்கள் தவறுதலாக போயிடுவீங்க, உங்கள் வழி தாறுமாறாக போயிடும். இப்போ தெரியாது, டெத்து வரும்போது புரிஞ்சுப்பீங்க, அல்லது இயேசு போயிட்ட பிறகு புரிஞ்சுப்பீங்க. அதற்கு முன்பு உங்களை சரி செய்து கொள்ளும். யாரெல்லாம் நான் இயேசு வரும்போது அவர் கூட போகணும், அல்லது நான் மரித்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு நான் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க நான் சொல்கிறத நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் முடியாது, போயா நீ என்ன சொல்கிறது, நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் தெரியும், போ. முடிவானது உனக்கு அறிவிக்கும். எல்லாத்துக்கும் துவக்கம் என்ற ஒன்றுக்கு, எல்லாவற்றுக்கும் முடிவுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, முடிவு உனக்கு வெளிப்படுத்தும். நீ போகக்கூடாது எடுத்து போய் உட்காந்துட்ட பிறகு அப்போ அழுவ நீ. அப்படி எனக்கு கண்டிப்பாக இங்கே உட்காந்து நீங்கள் அத்தனை பேரும் நீங்கள் மறித்து ஒரு வேளை நீங்கள் போகக்கூடாது, பாதாளத்துக்கு போவீங்கன்னா என்னை நினைவு கூறுவீங்க. இந்த பாஸ்டர் சொன்னார், நம்ம அவர் பேச்சு கேட்கலன்னு சொல்கிற நேரம் வரும். அப்போது நேரம் டூ லேட். ஏன்னா நீங்கள் உள்ளே போயிட்டீங்க, திரும்பி வெளியே வர முடியாது, வெளியே வரக்கூடாது எடுத்து போயிடுவீங்க. ஆகவே தேவனாகிய கர்த்தர் இந்த கடைசி நாளில் ரகசியங்களை வெளிப்படுத்தி அதை அறிவித்து அதை நீங்கள் பிடித்து கொண்டு அதில் நடக்கும்படி தேவன் செய்கிறார். ஆகவே இந்த நிக்கோலாய் மதஸ்தர் என்பவன் எபேசு சபை காலம் கிபி 53 அவன் உள்ளே நுழைந்தான். உள்ளே நுழைஞ்சானே இல்லையான்னு இன்னொரு வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 20 போங்க. இந்த எபேசு சபை கால தூதன் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிக்கோலாய் மதஸ்தரை குறித்து என்ன பேசுகிறான்னு பாருங்கள். அப்போஸ்தலர் 20, 27, 28 படிங்க, எடுத்தவங்க படிங்க. சரி. என்னது சபை என்ன பாருங்கள, சபை எப்படி இருக்கணுமா, இயேசுவின் இரத்தத்தால் வாங்கப்பட்டதாக இருக்கணும். தட் சபை. இயேசுவின் இரத்தத்தால் வாங்கப்படலைன்னா 1000 பேர் உன் சபையில் இருந்தாலும் நன்னா பிஸ்னஸ். இயேசுவின் இரத்தத்தால் வாங்கப்பட்ட சபையை படிங்க மேய்ப்பதற்கு எச்சரிக்கையாக இருங்க. அப்புறம் முதல் சபை காலம் முடிந்த பின்பு, நான் போன பின்பு சபையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வெளியிலிருந்து உங்ககிட்ட இருந்தே வரும். சபையை கெடுக்கிற ஆவி வெளியிலிருந்து வராது, உங்களே உட்காந்துக்கும். யாரோ ஒருத்தர் மேலே அது இருக்கும் என்று நான் சொல்லலை, உங்கள் பைபிள் தான் சொல்லிச்சு. அது உங்களுக்குள்ளே எழும்போம். கொடிதான ஓநாய்கள் வரும்,
உங்களுக்குள்ளே எழும்பி அது என்ன செய்து பாருங்க, படிங்க. உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். சரிங்களா? இப்போ என்ன பைபிள் இருக்குதோ மாற்றி பேசுவது, தவறாக பேசுவது, தவறாக புரிஞ்சுக்கிறது. அதில் ஒன்று தான் பெண்கள் வந்து பாஸ்டாக இருக்கலாம் என்று சொல்லக்கூடியது. ஒரு உதாரணமாக சொன்னேன். நான் யாரையும் குறிப்பிட்டு தவறாக சொல்லலை. தவறாக நீங்கள் புரிஞ்சு கொள்றதா இருந்தால் என்னை மன்னிங்க, நான் உங்களுக்கு சொல்லலை. பைபிள் சொல்கிறத சொல்கிறேன், வேதம் சொல்கிறத சொல்கிறேன். சரிங்களா? சரிங்க, நான் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன் பெண்கள் பிரசங்கிக்கக்கூடாது? ஏன் பைபிள் அப்படி சொல்லிச்சு? த்ரூ பைபிளில் எந்த பெண்ணும் பிரசவம் பண்ணலை. சரிங்களா? அவங்க தீர்க்கதரிசனம் உரைத்தாங்க. சில பெண்கள் பிரசங்கப்படுத்தணும்னு பண்ணலை, மக்களிடத்தில் போய் சொன்னாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இல்லாததுனால அந்த பெண்ணை பயன்படுத்தினார். அவங்க குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருந்திருப்பாங்க, அதுக்கு மேலே செய்ய மாட்டாங்க. அந்த தீர்க்கதரிசனம் வர அவங்கள விட்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் பைபிளை கவனமாக படிச்சிங்கன்னா, ஏதோ ஒன்று படிச்சிட்டிங்கன்னா தப்பாக ஆகிடும். கவனமாக படிச்சிங்கன்னா தெரிய வரும். இப்போது அந்த பெண்கள் ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, ஆதியாகமத்தில் போகணும். எதை எடுத்தாலும் பைபிளில் ஆதியாகமத்துக்கு போகணும். நீங்கள் இயேசு உலகத்தில் வாழ்ந்தபோது அடிக்கடி அவர் பேசுகிற வார்த்தை எப்படி தெரியுமா? ஆதிலா விதமாக இல்லையே, ஆதிலா விதமாக இல்லையே, ஆதிலா விதமாக இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பார். நீங்கள் ஆதியாகமத்துக்கு போனால் தான் இந்த முழு பைபிள் என்னன்னு புரிய வரும். பாருங்கள், பைபிள் என்ன சொல்லுது? ஐ எம் க்ளோசிங், நான் முடிக்கிறேன். இந்த முத்திரைகளை சொல்ல முடியல, நேரம் இல்லாததுனால நான் முடிக்கிறேன். பாருங்கள், இப்போது ஆதாம் யாவாலை தேவன் சிருஷ்டித்தார். கேட்குறீங்களா? ஆதாம் யாவாலை சிருஷ்டிக்கிற போது ஆதாம் என்ற ஒரு ஆணையும் ஏவாள் என்ற பெண்ணையும் சிருஷ்டிக்கவில்லை. ஒரே மனிதனில் ஆதாம் என்ற உருவத்தையும் பெண் உருவத்தையும் ஒரு சரீரத்தில் படைத்தார். சரிங்களா? ஆங்கில பைபிளில் படிக்கிறேன், நீங்கள் தமிழ் பைபிளில் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை போங்க, முதல் வசனத்தை தமிழில் படிங்க. பண்ணி கொடுங்க. இப்போ இதை நம்ம தப்பாக என்ன பண்ணிட்டோம்? ஒரு ஆணை சிருஷ்டித்தார், ஒரு பெண்ணை சிருஷ்டித்தான்றோம். தேவன் ஒன்றும் அறிவீனமாக கிடையாது. ஒரே ஒரு மனிதனை தான் சிருஷ்டித்தார். அவனுக்குள்ளாகவே பெண் இருந்தார். பெண்ணை தனியாக எல்லாம் சிருஷ்டிக்கவில்லை. நான் இங்கிலீஷ் பைபிளில் படிக்கிறேன் பாருங்கள். ஈப்ரூலேருந்து கிரேக்கிலேருந்து ஈப்ரூக்கு வந்து, ஈப்ரூலேருந்து ஆங்கிலத்தில் வந்து, ஆங்கிலத்திலேருந்து எல்லா மொழிக்கும் போயிட்டுரு. அப்படி எல்லாவற்றிலையும் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக், பைபிள் மிஸ்டேக் இல்லை. டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மிஸ்டேக் வரும். இப்போ நான் பேசுகிறத இங்கே யாரோ ஒருத்தர் தெலுங்கில் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறதே அவர் சொல்ல மாட்டார், கொஞ்சம் கூட்டி சொல்லுவார், குறைச்சி சொல்லுவார். அதுபோல் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் தமிழ் எல்லாமே, ஆங்கில பைபிள் கூட. ஆனாலும் ஆங்கில பைபிள் 90% சரியாக இருக்கும். பாருங்கள், ஆங்கிலத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? This is the book of the generation of Adam. In the day that God created man. Man and woman சொல்லலை. The God created man in the likeness of God made he him. புரியுதுங்களா? He him. அடுத்தது male and female created he them. ஒரு ஆணை சிருஷ்டிக்கிற போது அந்த ஆணுக்குள்ளாகவே அந்த பெண் இருந்தாள். இப்போ இருக்கிறவங்க எல்லாருக்கும், சோதரிகளுக்கும் நல்லாவே தெரியும், ஒரு பெண்ணுடைய சரீர அமைப்பு வேறு, ஆணுடைய சரீர அமைப்பு வேறு. இந்த ஆதாம் ஆணுமும் பெண்ணுமாகவே இருந்த ஒரு மனிதன் என்று பைபிள் சொல்லுகிறது. ரெண்டு பேரும் தனித்தனியாக படைக்கல தேவன். சரிங்களா? ஏன் பெண் பிரசங்கிக்கக்கூடாது என்பதை, தேவன் அதை ஏன் செய்தார் என்பதை அவங்க சொல்ல வருகிறேன். ஆகவே மேல் அண்ட் ஃபீமேல் கிரியேட்டட் ஹீ தெம் அண்ட் பிளஸட் தெம். ஒரே சரீரத்தில் ஆண் பெண் இருவருமே இருந்தார்கள். அண்டு கால்டு தேர் நேம் ஆடம், நோ ஈவ், ஆடம். ரெண்டு பேரும் ஒரே சரத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆதாம் என்று பேர் வைத்தது. அண்டு கால்டு தேர் நேம் ஆடம் இன் த டே வென் தே வேர் கிரியேட்டட். தேவன் சிருஷ்டிக்கிற போது இப்படி நீங்கள் ஆதியாகமத்தில் நிறைய விஷயம் நீங்கள் தவற விட்டு இருப்பீங்க. சர்பம்னாக்க என்ன நினைப்பீங்க நீங்கள்? பைபிளில் சர்பங்கிறதுல என்னது? அது பாம்பு. பாம்பா? பார்த்தீங்களா எவ்வளோ தவறாயிட்டுக்கிறீங்க பார். பாம்புன்னு யாராவது நிரூபிங்களா? எந்த பாஸ்டாவது எந்த பிஷப்பாவது நிரூபிக்கிட்டோம். நான் பாம்பு இல்லைன்னு நிரூபிக்கிறேன். உங்களுக்கே சொல்லிடுறேன், நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அது பாம்பு என்று இருந்தால்
தேவன் பாம்பா போன்னு சபிச்சிட்டாரா? சூப்பராக பிசாசுடா செஞ்சிருமா, அந்த பாம்புக்கு கை கால் இருந்துச்சு. அட பாவில்லை. இப்படி முட்டாள்தனமான பிரசங்கங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. அது சர்ப்பம் என்பது ஒரு மனிதன். தேவன் தன் சிருஷ்டிப்பை துவங்கும்போது மனிதனாகிய ஆதாம் கிட்ட வருகிற வரையிலும் அங்கிருந்து 3 பேரை மட்டும் சொல்லிடுறேன். ஆதாம் அவனுக்கு முன்பாக சிருஷ்டிக்கப்பட்டது சர்ப்பம் என்ற ஒரு மனிதன். ஆங்கில பைபிளில் படிச்சிடுறேன், ஒரு வசனம் படிச்சிடுறேன் பாருங்கள். இதெல்லாம் கவனிங்க. யாரோ ஒருத்தர் தப்பாக சொல்லி உங்களை தப்பாக ஆகிட்டால் நீங்கள் அத்தையே போய் சொல்லுங்கிறீங்க, பேசிக்கின்னு மற்றவங்களையும் குழப்பி மற்றவங்களையும் பாதாளத்துக்கு அனுப்பிச்சிடுறீங்க. இவர்களும் பரலோகத்துக்கு போவதில்லை, பரலோகத்துக்கு போகிறவங்களும் போகாதபடி பூட்டி போடுறாங்கன்னார் இயேசு மத்தேயு 23:13. இன்றைக்கு அதான் நடந்து கொண்டிருக்குது. என்ன பாருங்கள் தயவுசெய்து 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். Now the serpent was more subtle than any beast of the field. பீஸ்ட்னா மிருகம். பாம்பை பார்த்து யாரும் மிருகம்னு சொல்லுவாங்களா? பைபிள்லாம் சொல்லுது த பீஸ்ட் ஆஃப் த ஃபீல்டு. இன்னொன்று அது என்ன தான் சப்டில்னு எழுதிக்குது. சப்டில் என்றால் நடந்து போவதுன்னு அர்த்தம், ரேப்டில் என்றால் ஊர்ந்து போவதுன்னு அர்த்தம். பைபிள் ஸ்னேக் என்றோ அல்லது ரேப்டில் என்றோ எழுதலை, சப்டில் என்றால் நடந்து போவது. இன்னொன்று பைபிள்னா சொல்லுது அவன் ஏவாள் இடத்துல பேசினான். அப்படியானால் அவனுக்கு ஆத்மா என்ற ஒன்று இருந்தது. சரிங்களா? ஆத்மா உள்ளதை தான் பேச முடியும். இன்றைக்கு எந்த மிருகமோ எந்த பறவைகளோ மீன் இனமோ பேசாது. பேசுகிறோன்னா அதுக்கு ஆத்மா இருக்கணும். அப்போ இந்த சர்ப்பத்துக்கு ஆத்மா இருந்தது, அது ஒரு மனிதனாக இருந்தது. ஆதாம் பேர் வைக்கும்போது அந்த மனிதனுக்கு சர்ப்பம் என்று பேர் வைத்தான். நீங்கள் உடனே பாம்புன்னு ஏற்றுக்காதீங்க. சரிங்களா? ஆகவே பைபிள் என்ன சொல்லுகிறது? நவ் த சர்பன்ட் வாஸ் மோர் சப்டில். போய் டிக்ஷனரியில் படிச்சு பாருங்கள். சப்டில் என்றால் நடந்து போகிற மிருகம். ஊர்வன ஸ்னேக் அப்படின்னு எழுதவில்லை. ஆகவே சப்டில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரம் இல்லை, சப்டில் தேன் எனி பீஸ்ட் ஆஃப் த ஃபீல்ட் விச் த லார்ட் காட் ஹேட் மேட். அண்ட் he said unto the woman, hath God said, he shall not eat of every tree of the garden என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது. சரிங்களா? அதே போல் அது சர்ப்பம் இல்லை. சர்ப்பம் என்பது நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது போல், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது போல் ஒரு பாம்பு அல்ல, அது ஒரு மனிதன். ஆதாம் எல்லா மிருகத்துக்கும் பேர் வைக்கும்போது இவன் மிருகமாக இருந்த மனிதன், அதாவது அரக்கனை போல ஜெய்சாண்டிக்காக இருந்தான். அவனுக்கு ஆதாம் சர்பன் பேர் வச்சான். திஸ் நாட் ஏ ரேப்டில், திஸ் நாட் ஏ ஸ்னேக். இது ஒரு மனிதன். மனிதனோடு இணையக்கூடிய அளவில் அது இருந்தது. அதன் பிறகு வருவது சிம்பன்சி, மனித குரங்கு. மனித குரங்கிலிருந்து சற்று வளர்ச்சி அடைந்து சர்ப்பம், சர்ப்பத்திலிருந்து வளர்ச்சி அடைந்து ஆதாம் மேன். ஆகவே நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கவனித்தால் தான் ஃபுல் பைபிளை புரியும். ஆதியாகமத்தில் தவற விட்டீங்கன்னா ஃபுல் பைபிள் புரியாது. இன்னொரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஏவாள் என்ன சாப்பிட்டா? கனி. கனி என்றால் என்ன? ஆங்கிலத்தில் ஃப்ரூட். என்ன கனி யாருன்னா சொல்ல முடியுமா? அப்படின்னு ஒரு கனி இருக்குதா? தேவன் சிருஷ்டித்த எல்லாமே இருக்குது. அது எங்கே இருக்குது? இப்போ எந்த நாட்டில் இருக்குது? கொஞ்சம் கொடுக்கலாம். அதை அர்த்தம் வந்து பெண்கள்கிட்ட கொடுக்கலாம். அந்த கனி சாப்பிட்டோன்னு அவங்க நிர்வாணத்தை மூடிக்கினாங்கல்ல, மூடிப்பாங்களே, கொஞ்சம் அரைக்குறைய ஒரு ட்ரெஸ் போட்டு வருவோம்ல, எங்கே அந்த கனி காமிக்கலாம்? தட்ஸ் நாட் ஏ ஃப்ரூட். அது கனி அல்ல. இப்படி அநேக விஷயங்கள் நான் சொல்லணும். இவையெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் துவக்கமே தப்பாக இருந்தால் முடிவு மட்டும் தப்பு தான். முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஆகவே ஆதியாகமத்தை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளணும். ஆதியில் தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். அங்கிருந்து துவங்கணும். எப்படி சிருஷ்டித்தார், எப்படி வானம் இருந்தது, அது என்னவா இருந்தது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காட் பிளஸ் யூ. இது வரைக்கும் நீங்கள் கேட்டீங்க. நான் எதையுமே ஃபுல்லாக சொல்ல முடியல. ஐயா எனக்கு கொடுத்த நேரம் முடிந்து போது நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆகவே நான் அவுட்லைன் மட்டுமே சொன்னேன். என்னை உள்ளே கொண்டு போனீங்கன்னா நான் நிறைய சொல்ல முடியும். அதை சயின்டிஃபிக்காகவும் நிரூபிக்க முடியும், வரலாறு மூலமாக நிரூபிக்க முடியும், வேதாகமத்து மூலம் நிரூபிக்க முடியும். தேவ ஆவியானோர் நான் சொல்வது சரி என்று நிரூபிப்பேன். சரிங்களா? நான் பரிசுத்த ஆவியினுடைய உதவியை கொண்டு உங்களிடத்தில் பேசினேன்.
God bless you. ரொம்ப நேரம் எனக்கு கேட்டுக்கொண்டிருந்தீங்க. ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட வார்த்தைகள் உண்மையும் சத்தியமானவைகள். என்னை கேளுங்க, அவங்ககிட்ட ஏன் சொல்லுங்கிறீங்க? எதனா கேட்காத என்னை கேளு. அது எனக்கு அவர் 1 மணி நேரம் டைம் கொடுக்கணும். நான் இப்போது ஒரு வசனத்தை கொண்டு சொல்ல முடியாது. பைபிளில் நிறைய வசனத்தை காமிக்கணும். அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க இல்லையா? நான் ஒரே வசனத்தை சொல்லிட்டேன்னா நீங்கள் நம்புவீங்க. ஏன்னா இவ்வளோ பேசிட்டு நீங்கள் கண்டிப்பாக நம்புவீங்க. ஆனாலும் என்னுடைய இருதயத்தில் நீங்கள் ரைட்டுன்னு நான் நிரூபிக்கணும்னா நிறைய வசனங்களை காட்டும். அப்போ தான் அந்த கனியை நானே தெரியும். அவங்க கனியை சாப்பிடல என்பதை ஞாபகம் வச்சு. ஒரே ஒரு சின்ன ஒரு வசனம் மட்டும் சொல்கிறேன், கவனிங்க. மத்தேயு 15 திருப்பணிகள்னா இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள். இதெல்லாம் எடுக்கிறதுக்கு தான், இதெல்லாம் பேசுறது தான் பசுத்தாவி வேணும். கண்டபடி பேசுறதுக்கு பசுத்தாவி தேவையில்லை. அந்த கிறிஸ்து போதும். அவன் எல்லாத்தையும் பேசிட்டு போடுவான். உள்ளதை இல்லதை என்னவான், இல்லதை உள்ளதை என்னவான். மத்தேயு 15 பாருங்கள். இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள். இப்போ இதை விட நம்மளை ஏற்றுக்கலைன்னா அப்போ அந்த கிறிஸ்துவெலாம் இருக்க முடியாது இல்லையா? ரைட். மத்தேயு 19 மன்னிக்க வேண்டும் 15 9 10 11 வாசிங்க. இன்னைக்கு இதுதான் நடக்குது சபையில். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணான ஆராதனை செய்கிறார்கள். போச்சுங்களா? எல்லாம் அவுட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் யாரும் மாற்ற முடியாது. வீணான ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் படிங்க. இவர் மட்டும் சொல்லலையா, ஏசாயாவே சொல்லிட்டாராம். ஏசாயா எங்கே சொல்கிறாரு? ஏசாயா 21 இருக்குது அந்த வசனம். படிங்க. நல்லா கவனிங்க. சிம்பிளாக சொல்ல போகிறாரு. அந்த ஜனம் எவ்வளோ இடர்ல அழிஞ்சிட்டாங்க பாருங்கள். கேட்டு உணருங்கள்னாரு. சில வேத வாக்கியங்கள் நீங்கள் வாசிக்கிற போது பசுத்தாவின் உதவி கொண்டு நீங்கள் சற்று நிறுத்தணும். கேட்டு உணருங்கள்னா அதில் ஏதோ விஷயங்குது. அவர் இஷ்டமாக பேசிட முடியாது. கேட்டு உணருங்கள். படிங்க. வாய்க்குள்ளே போகிறது சின்ன இல்லை, பாவம் இல்லை சொன்னவர் இயேசு. இப்போ நீ பழம் சாப்பிட்டாங்கன்னு சொன்னீங்களா, அடிபட்டு போதா? அப்படியே படிங்க. இயேசு என்ன சொல்றாரு? அப்புறம் வாய்க்குள்ள போறது பாவம் இல்லைன்னு சொன்னது பரிசேயர் யார் தெரியுமா? உங்களை போல என்ன போல இல்லை. பைபிளை கரைச்சி குடிச்சவனுங்க. அவங்க இடர்ல அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா முதல்ல கனியை பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னவங்களே அவங்க தான். அங்கேருந்து வருது இது. ஆகவே வாய்க்குள்ள போகிறது தீட்டு இல்லை, பாவம் இல்லை. இந்த பரிசேயரும் சதுசேயரும் என்னடா இயேசு இப்படி சொல்லிட்டாரு, நாங்கள் இது வரைக்கும் அந்த அம்மா கனியை புஸ்தகம் சொன்னால் இது தப்பு, அது தப்பு, அது ஒன்றும் இல்லை. அது மட்டும் சொல்ல. அப்படியே படிங்க. தனி என்னங்க வாய்க்குள்ள போகிறது இப்போ பாவம் இல்லைன்னு போய் இடர்ல வரும். அப்போ என்னவோ சொல்ற, அதான் கேட்டு உணருன்னு சொன்னாரு. படிங்க. படிங்க. இன்னைக்கு நிறைய பேர் இவங்க தான் குருடருக்கு வழிகாட்டுற குருடர். கேட்கறவங்களும் குருடர், பேசுறவங்களும் குருடர். குழின்னா பாதாளன்னு அர்த்தம். குழியில போய் ஊந்துருவாங்க 2 பேரும். அப்புறம் இது என்ன இது சாப்பிட்டா பாவம் இல்லைன்ட்டீங்களே, இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துன்னு கேட்கிறாரு. அப்படின்னா அவர் சொன்னதுல ஏதோ விஷயம் இருக்குது இல்லையா? படிங்க. நீங்க கேட்டீங்க இல்லையா, இதுல இருந்தெல்லாம் நான் கொண்டு வரணும். நீங்க கூட புரிஞ்சுங்க இல்லையா? நான் என்ன சொன்னேன்னு தெரியலையா உனக்கு? சொல்லுங்க. படிங்க. வாய்க்குள்ளே போறதெல்லாம் வயிற்றுல போய் ஆசனத்தின் வழியா போயிடும் என்பதை இன்னும் புரியலையா? அது பாவம் ஆயிடுமா? ஏசு சொன்ன ஏற்ற மாட்டோமா? ஒத்துக்க மாட்டோமா? எவனா வந்து தப்பா சொன்னா ஒத்துப்போமா? பைபிளை தானே காண்பிக்கிறேன். அப்போ சாப்பிட்டது தவறு இல்லை, பாவம் இல்லைன்ட்டார். அவங்களுக்கும் இடரல் ஆயிடுச்சு, இன்னைக்கு சபைக்கும் இடரல் ஆயிடுச்சு. சரி, அப்படின்னா என்னது?
இப்போ என்ன தான் பண்ணாங்க? கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு சமயம் எனக்கு இருந்தால் அதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் இவெல்லாம் கண்டு உணர்ந்தால்தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். நீங்கள் பேசிக்கே தெரிலன்னா, அஸ்திபாரமே இல்லைன்னா எப்படி பில்டிங் கட்டுறது? ஆகவே ஏவாள் கனியை புசிக்கவில்லை. ரொம்ப டல்லாக தானே இருக்கும். இப்போ நான் உன்னை பிரதர்ஸ் கட்டமாக இன்னும் கொஞ்சம் உள்ளே போனேன்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டு போய் பைபிள்னு தான் சொல்ல போகிறேன். நானாக எதுனா சொன்னதான் தவறு. பைபிள்னு காமிச்சா நீங்கள் யாருமே அப்போஸ் பண்ணவே முடியாது. பண்ணீங்கன்னா நீங்கள் தான் பதில் சொல்லிடுதாயிடும். ஆகவே வேதத்துலேருந்து தான் சொல்லுவோம். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதுதான் நான் கடந்த மாதத்தில் அவரை சந்திக்கும் பொழுது வீட்டுக்கு போனோம். எங்களுக்கு எவ்வளோ நேரம் போச்சுன்னே தெரியல. அவ்வளோ ஒரு அழகான வார்த்தைகளை கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் அவரோடு அமர்ந்திருந்தோம். அந்த டைமே எங்களுக்கு தெரியல. அதே போல் தான் இங்கே கூட நம்ம நேரத்துக்கு கொஞ்சம் வந்தோம்னாக்கா இன்னும் அதிகமான நேரம் டைம் கொடுத்துருக்கலாம். டைம் கொடுத்துருந்தா நம்மளுக்கு இன்னும் நிறைய காரியத்தை வந்து வேதத்திலேருந்து நம்மளுக்கு போதித்து வழிகாட்டியிருப்பார். நம்ம இவ்வளோ நேரம் நம்மளுக்கு இந்த ஆலோசனைகளை வழங்கிய ஆமோஸ் கிறிஸ்டோபர் ஐயாவுக்கும் அவரோடு வந்திருக்கிற அனைவருக்கும் கிரைஸ்டின் சார்பாக உற்சாகமாய் கரங்களை தட்டி அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.